திருவுருளை இறங்குகிறேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி கமலங்களை மனம் மொழி மெய்களால் திசை நோக்கி போற்றி பணிந்து வணங்குகிறேன். நம்முடைய அன்பிற்குரிய திருப்பணிச்சம்மல் கோமலையா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஆகை காரோணம் பதிகத்தை மிக நேர்த்தியாக விண்ணப்பம் செய்த சிவத்திருமதி பசலையம்மாள் அவர்களை வணங்கிக் கொள்கிறேன். நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிற நம்முடைய மயிலை சைவ சித்தாந்த சபையினுடைய அமைப்பாளர் சிவத்திருவாளர் செல்வம் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கு பற்றி இருக்கிற மயிலை சைவ சித்தாந்த சபையினுடைய அமைப்பை சார்ந்தவர்கள், ஓம் நமச்சிவாய அறக்கட்டளை சார்ந்தவர்கள், இடைமருதீசன் சாத்திர குழுவை சார்ந்த அன்பர்கள் மற்றும் புதிதாக இணைந்திருக்கிற அன்பர்கள் பலருடைய திருவடிகளையும் பணிந்து வணங்கி இன்றைய திருத்தொண்டர புராண சிந்தனையை நாம் தொடர்ந்து சிந்திப்போமாக. 2 வாரமாக, சென்ற வாரத்தில் ஒரு நாளும் இன்றும் நாம் நம்முடைய இலைமறிந்த சருக்கத்தினுடைய 6வது நாயன்மாராக விளங்குகிற அறிவாள் தாய நாயனாருடைய வரலாற்றை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று 17வது பாடல் வரை நாம் பார்த்திருக்கிறோம். எஞ்சிய ஒரு 6 பாடல்கள் இந்த வரலாற்றில் எஞ்சி இருக்கின்றன. அவற்றையும் நாம் சிந்திப்போமானால் இந்த அறிவாள் தாய நாயனாருடைய வரலாறை ஓரளவு நாம் சிந்தித்தவராகும். அவருடைய வரலாற்றை நாம் பலமுறை தொடர்ந்து விரிவாக அல்லது சுருக்கமாக சிந்தித்திருக்கிறோம் என்றாலும் இன்றும் மேம்போக்காக ஒரு பருந்து பார்வையில் அவருடைய வரலாற்றை பார்த்துவிட்டு நாம் இன்றைய பகுதிக்கு செல்லலாம். சோழ நாட்டில் கணமங்கலம் என்னும் ஒரு அருமையான திருவூர். அது நல்ல நீர்வளம் நிலவளம் நிரம்பிய அற்புத தலம். அந்த கணமங்கலத்துக்கு அண்மையிலே இருக்கிற கண்டலை நீழ்நரி என்னும் திருத்தலத்தில் உள்ள இறைவனுக்கு இந்த கணமங்கலத்திலே தோன்றிய நாயன்மாராகிய அறிவாள் தாய நாயனார் நாள்தோறும் சென்னல் அரிசியும் செங்கீரையும் மாவடுவும் நிவேதனமாக திருவமுதாக கொண்டு படைக்கின்றவர். இவர் மிக்க செல்வமுடைய வேளாண் தலைமையவர். வேளாளன் என்பான் இருந்திருக்க உண்ணாதான் என்பது தமிழிலே உள்ள ஒரு அருமையான பாடல். வேளாணம் என்ற சொல்லுக்கே பிறருக்கு உபகாரம் செய்வோம் என்பதுதான் பொருள். வேளாண்மை என்றால் உழவு தொழில் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் உண்மையில் வேளாண்மை என்ற அந்த தொழிலாலே எல்லா உயிர்களுக்கும் உபகாரம் செய்கின்ற தன்மையினாலேதான் அந்த வேளாண்மை என்ற சொல் உழவு தொழிலை குறிப்பதாயிற்று. உழவு தொழிலாலே எல்லா உயிர்களும் காப்பாற்றப்படுகின்றன. அவ்வாறு உயிர்களுக்கு உபகாரம் செய்கின்ற தொழிலாக இருப்பதனாலே உழவு தொழிலை வேளாண் தொழில், வேளாண்மை என்றெல்லாம் நாம் சொல்கிறோம். அப்படி அந்த வேளாண் தொழிலில் தலைமையாக விளங்கினார், நம்முடைய முதன்மையானவராக விளங்கினார் தாயநாயனார். அவர் மிகச் செல்வம் வழி வழியாக வந்த செல்வமும் தானீட்டிய செல்வமும் உடையவர். இவ்வாறு மிகப்பெரும் செல்வராக விளங்கியவர் நாள்தோறும் பெருமானுக்கு திருவமுது படைக்கின்ற இந்த அற்புதமான செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். நேற்றே நான் குறிப்பாக சொன்னேன், சிவதர்மோத்தரம் என்ற நூலில் சிவபெருமானுக்கு திருவமுது படைப்பவர்கள் கையிலையில் எவ்வளவு காலம் வீற்றிருப்பார்கள் என்றும், அதை போலவே அடியார்களுக்கு திருவமுது படைப்பவர்கள் அதனினும் 10 மடங்கு அதிகமாக கையிலையிலே வீற்றிருப்பார்கள் என்றும், சிவலோகத்திலே இருப்பார்கள் என்றும் அந்த சிவதர்மோத்தரம் என்ற நூல் கூறுகிறது. இதனால் சிவனுக்கு அன்னம் படைப்பதும் அடியார்களுக்கு அன்னம் படைப்பதும் மிக பெரும் தொண்டு சைவ மரபிலே. அதனாலேதான் நம்முடைய தெய்வ சேக்கடார்
நாம் பலமுறை சிந்தித்தது போல மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல் என்ற தொண்டினை முதன்மை தொண்டாக அறிவித்தார். ஆக தொண்டுகளிலே மிகச்சிறந்த தொண்டு அடியார்களுக்கும் ஆண்டவனுக்கும் அன்னம் பாய்த்தல், அமுது படைத்தல் ஆகிய இந்த செயல். அதைத்தான் இவர் தொடர்ந்து செய்து வந்தார். அந்த நிலையிலே இவர் வளமான காலத்தில் மட்டுமல்லாமல் வறுமையுற்ற நிலையிலும் இந்த தொண்டை அவர் தொடர்ந்து செய்வார் என்பதை உலகத்திற்கு அறிவிப்பான் வேண்டி நம்முடைய பெருமான் என்ன செய்கிறார்? அவர் இவ்வாறு பெற்றிருந்த செல்வங்கள் எல்லாம் எவ்வாறு மறைந்ததென்று அறிந்து கொள்ள முடியாத வகையிலே மாற்றினார். மறைந்து போயின. எல்லா செல்வமும் களிறு உன் விளங்கடி போல, யானை நோயுற்ற விளாங்கடியை போல ஒன்றும் இல்லாமல் செல்வமெல்லாம் போயிற்றென்றாலும் கூட அவர் மிகவும் துன்புறுத்துகின்ற அல்லலுற்ற நிலையிலும் வறுமையுற்ற நிலையிலும் கூலிக்கு நெல் அறுத்து, மிக பெரும் வேளாண் தொழிலின் தலைவராக இருந்தவர் கூலிக்கு நெல் அறுத்து அவ்வாறு கூலியாக பெறுகின்ற அந்த சென்னலினாலே மெய்நீடிய அன்பினாலே பெருமானுக்கு திருவமுது கொண்டு சென்று வந்தார். அதே நேரத்தில் தன்னுடைய வாழ்விற்கு கார்நெல்லை அறுத்து, கார்நெல்லினாலே செந்நெல்லை விட கார்நெல் என்பது தர குறைவானது, அதை தன்னுடைய உணவாக, தனக்கு உணவாக, தன்னுடைய துணைவியார் உணவாக கொண்டிருந்தார் அந்த நாயனார். இப்படி செய்திருக்கிற நிலையிலும் பெருமான் மேலும் அவரை பக்குவப்படுத்துகிற நிலையில் என்ன செய்கிறார்? அந்த இவர் எங்கெல்லாம் சென்று நெல் அறுக்கிறாரோ அங்குள்ள எல்லா வயல்களிலும் கார்நெல்லே விளையாமல் செந்நெல்லே விளையுமாறு செய்து விடுகிறார். அதையும் கூட இது அடியேன் செய்த பாக்கியம், அடியேன் செய்த புண்ணியம் என்று அவர் ஏற்றுக்கொண்டு முன்போல தொடர்ந்து தன்னுடைய தொண்டினை செய்து வருகிறார். அவருக்கு கார்நெல் அரிசியும் இல்லாதனாலே உணவில் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. இருவருக்கும் உணவில்லாத நிலை ஏற்பட்ட பொழுதும் கூட கொஞ்சம் கூட குற்றமில்லாத அன்பை உடையவராகி அவருடைய துணையார் தங்களுடைய இல்லத்தின் தோட்டத்திலே புக்கு அங்கிருந்த கீரையை கொண்டு வந்து அதையே சமைத்து அவருக்கு அமுதாக வழங்கினார். அதையும் உண்டவர் தன்னுடைய திருப்பணியை தொடர்ந்து வருகிறார். ஒரு சில நாட்களுக்கு பிறகு தோட்டத்திலே இருக்கிற அந்த கீரையும் கூட கிடைக்காமல் போக, அவையும் இல்லாமல் போக, அருந்ததியை போன்ற கற்பை உடையவராக அந்த அம்மையார், அதாவது தாயநாயனாருடைய துணைவியார், தண்ணீரையே வார்க்க முதலில் கார்நெல் அரிசி உணவு, அது கிட்டாத பொழுது கீரை உணவு, அதுவும் கிடைக்காத பொழுது தண்ணீரையே வார்க்க அதையும் கூட நம்முடைய நாயனார் அமுதமாக ஏற்று தான் செய்கின்ற கடமையில் சிறிதும் தவறாமல் கூலிக்கு நெல் அறுத்து கிடைக்கின்ற செந்நெல் எல்லாம் பெருமானுக்கே திருவமுதாக்குவதற்காக அந்த செந்நெல் அரிசியினையும் செங்கீரையினையும் மாவடுதனையும் நாள்தோறும் தொடர்ந்து செய்கிற அந்த நிலையில் ஒரு நாள் நிகழ்ந்ததை நான் சொல்லத் தொடங்குகிறேன் என்று சொல்லிய தெய்வ சேக்கிழார்கள் இவ்வாறு நாள்தோறும் தொடர்ந்து முதல்வனாராகிய பெருமானுக்கு அமுது சேவிக்கின்ற அந்த நாட்களில் இவர் தாயநாயனார் செந்நெல் அரிசியையும் மென்கீரையையும் மாவடுவையும் கூடையிலே சுமந்து செல்ல அவரை பின்தொடர்ந்து செல்லுகின்ற அவருடைய துணைவியாரும் ஆண் பெற்ற அஞ்சும், அதாவது பால், தயிர், நெய், கோமளம், கோசலம் என்று சொல்லப்படுகிற பெருமானுக்கு அபிடேகத்திற்குரியவற்றை மட்களத்திலே சுமந்து பின்னாலே செல்வார். ஆக கணவனும் மனைவியும் கருத்தொருவித்து திருவமுது படைத்தல் என்ற செயலை மிக அருமையான தொண்டாக ஏற்று வாழ்ந்தார்கள். அவ்வாறு போகின்ற நிலையில் பல நாட்கள் அவர் உணவில்லாமல் வெறும் தண்ணீரையே அமுதமாக பருகியதனாலே அவருடைய உடலெல்லாம் உணவின்மையினாலே தளர்ந்து போயிற்று. அவருடைய உடல் மிகவும் வாடி போயிற்று.
அவ்வாறு அந்த நிலையிலும் கூட அவர் தன்னுடைய தொண்டினை அவர் மறவாமல் செய்து வருகிறார். அவருடைய உடல் புலர்ந்தது, கால் தளர்ந்தது, எனவே நடை தவறியது. அந்த நிலையில் அவர் கணமங்கலத்திலிருந்து தண்டலை நீழ்நெறிக்கு செல்கிற வழியிலே வயல் வழியாக அவர்கள் செல்கிறார்கள். அது தை மாதம் திருவாதிரை திருநாள் நெருங்குகிறது. திருவாதிரை திருநாள் கோடைக்காலம் நெருங்குகிற நேரம். வயலெல்லாம் அறுவடைக்கு பின்னாலே வெடிப்போடி கிடக்கிறது. அந்த நிலப்பளவுகளுக்கு இடையே தான் இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு செல்கிற பொழுது இவர் உடல் மிக வாடி நடை தளர்ந்து நடக்க முடியாமல் தப்பி போய் வருந்தி வீழ்கிறார். அந்த வருத்தம் என்பது அவருடைய உடலுக்கான ஏற்பட்ட வருத்தம் அல்ல. பெருமானுக்கு கொண்டு செல்ல வேண்டிய அமுதத்தை எல்லாம் கொண்டு செல்ல முடியாமல் போகிறதே என்ற நிலையில் வீழ்கின்றவராகிய அவரை பின்னாலே வந்து கொண்டிருக்கிற அம்மையார் அணைத்து கொள்ள முயன்ற பொழுது அன்பினாலே அணைக்கிறார். தன்னுடைய கணவர் வீழாமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அணைக்கிறார். கணவர் கையில் இருக்கிற பெருமானுக்குரிய திருவமுது பொருள்கள் எதுவும் கீழே விழாமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற அன்பினாலே அணைக்கிறார். அவ்வாறு அனைத்தும் கூட அவரை கீழே விடுவதிலிருந்து காப்பாற்ற முடியாமல் போனதனாலே அவர் கொண்டு வந்த திருவமுதுக்குரிய பொருள்கள் எல்லாம், அதாவது செந்நெல்லும் மென்கிரையும் மாவடும் அந்த வயல் வெடிப்பிலே விழுந்து சிந்தின. கமரடை சிந்த கண்டும் கூட பூதநாயகர் தொண்டராகிய நம்முடைய பெருமான் தாயநாயனார் இனி அங்கே போய் நாம் என்ன செய்ய இருக்கிறது என்று கவலையோடு. காரணம் என்ன என்றால், அங்கே பெருமானுக்கு அமுதாக கொண்டு செல்லுகின்ற அத்தனை பொருளும் இவர் கீழே விழுந்தவனாலே இவர் கையில் கொண்டிருந்த கூடையில் இருக்கிற செந்நெல் அரிசியும் மென்கீரையும் மாவடுவும் நில வெடிப்பிலே சிந்தி போக இனிமேல் அங்கு சென்று நாம் செய்ய வேண்டியது என்ன இருக்கிறது என்று வருந்தி, அல்லல் தீர்த்து ஆளவல்லார் அமுது செய்து அருளும் அப்பேறு எல்லையில் தீமையேன் இங்கு எய்தப் பெற்றிலேன் என்று புலம்பினார், என்று வருந்துகிறார். என்ன வருத்தம்? உயிர்களினுடைய பிறப்புக்கு காரணமாக இருக்கிற இருவினைகளையெல்லாம் தீர்த்து அல்லல் தீர்த்து ஆளவல்லார் ஆன்மாக்களை தூய்மைப்படுத்தி ஏற்றுக்கொள்ள ஆட்கொள்ள வரவராகிய பெருமான் அவர்தான் வல்லவர். தீரார் நோய் தீர்த்தருள வல்லார் என்ற நம்முடைய அப்பர் சுவாமிகள் சொல்வது போல அந்த வல்லாராகிய பெருமான் அமுது செய்து அருளுகின்ற அப்பேற்றினை தீவினையன் ஆகிய நான், அவர் தீவினையர் அல்ல என்றாலும் பெரியோர்கள் பணிவாக பேசுவார்கள் அல்லவா, அதுபோல அளவற்ற தீவினைகளை உடையவனாகிய நான் அந்த பேற்றை பெறவில்லை என்று உடனே என்ன செய்கிறார்? இந்த செயலை செய்ய முடியாத பொழுது எனக்கு இனிமேல் உயிர் வாழ்வதனாலே என்ன பயன்? பெருமானுக்கு திருவமுது படைக்கின்ற செயலை என்னாலே தொடர்ந்து செய்ய முடியவில்லை, இனி உயிர் வாழ்ந்து என்ன பயன் என்று தன்னுடைய கழுத்திலே அறிவாளை பூட்டி அறிய தொடங்குகிறார். கழுத்தோடு அறிய தொடங்குகிறார். அதாவது தன்னை உயிரை மாய்த்து கொள்ள தொடங்குகிறார். அப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? என்னை ஆட்கொள்ளுகின்ற தலைவராக விளங்குகிற பெருமான் இங்கே அமுது செய்யவில்லை, எனவே பெருமானிடத்து கொண்டிருக்கிற குற்றமற்ற அன்பு காட்டுகிற நெறி என்ன என்றால், முடிந்தால் சிவத்தொண்டி இடைவிடாமல் செய், இல்லையேல் நீ உயிரை விடு என்று இவர் கொண்டிருந்த அன்பு இவருக்கு வழிகாட்டுவது போல. யாரும் இவரை உயிரை விட சொல்லவில்லை. ஆனால் இவர் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த எண்ணத்தில், அதாவது பெருமானுக்கு தன்னால் இயன்ற அளவுக்கு தொண்டு செய்ய வேண்டும், இயலவில்லையே அந்த நேரத்தில் தன்னுடைய உயிரை விட வேண்டும் என்ற அந்த நிலையில் தன்னுடைய கழுத்திலே பூட்டிய அறிவாளை பற்றி அந்த உள்ளம் தண்டர
முதுகுத்தண்டும் உள்ளே இருக்கிற குழல்களும் ஆகிய எல்லாம் அற்று போகும்படியாக அருந்து போகும்படியாக கழுத்தினூடே அறிவாளை கூட்டி அறியான் என்றார், அறிய தொடங்கினார். அந்த செயல் எதை போல இருந்தது என்றால் தன்னுடைய பிறப்பையே அறுப்பது போல விளங்கிற்று என்று நம்முடைய தெய்வ சேக்கடார் அவர்கள் சொல்லிய செய்தி வரை நேற்று நாம் பார்த்திருந்தோம். அது 17வது பாடல் வரை. அடுத்து 18வது பாடல் இன்று நாம் பார்க்க வேண்டிய இன்றைய பகுதி. அது அந்த பாடலை நாம் இப்பொழுது பார்க்கலாம். மாசரு சிந்தை அன்பர், பாடல் எண் 18. மாசரு சிந்தை அன்பர் கழுத்தறி அறிவாள் பற்றும் ஆசில் வன் கையை மாற்ற அம்பலத்து ஆடும் மையர் வீசிய செய்ய கையும் மாவடும் விடேல் விடேல் என் ஓசையும் கமரில் நின்றும் ஒக்கவே எழுந்த அன்றே. ஒக்கவே எழுந்த அன்றே. எழுந்த என்றால் அது பன்மை. எந்த ரெண்டும் ஒரு சேர எழுந்தது என்றால் பெருமானுடைய கை கமரிலிருந்து வெளியே வீசி வந்தது. எதற்காக வந்தது? தன்னுடைய கழுத்தை அறிவாள் பூட்டி அறிகின்ற செயலை தடுப்பதற்காக பெருமானுடைய கை கமரிலிருந்து வந்தது ஒன்று. இன்னொன்று, அவர் அந்த கமரில் விழுந்த அமுதை பெருமான் உண்பதற்கு நிவேதனமாக ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக மாவடுவினை கடிக்கின்ற ஓசை, விடேல் விடேல் என்றால் அந்த ஒலி குறிப்பது. வெடுக்கு வெடுக்குன்னு கடிக்கிறோன்னு சொல்றோம் இல்லையா, அது போல விடேல் விடேல் என்னும் மாவடுவை கடிக்கிற ஓசை ஆகிய ரெண்டும் ஒரு சேர எழுந்தது. எழுந்த பாருங்க, மிக தெளிவா இருக்கு. ஓசையும் கமரி நின்றும் ஒக்கவே எழுந்த. எழுந்த என்பது பன்மை. எழுந்தது இல்லை, எழுந்த. அன்று ஏ என்பன அசைநிலை, பொருள் இல்லை அதுக்கு. எழுந்த அன்றை என்ன, எழுந்த அன்றைக்கே என்றெல்லாம் கூட பொருள் சொல்லுவார்கள். அதெல்லாம் அவளுக்கு தேவையற்ற பொருட்கள். ஏனென்றால் இங்கே எழுந்த பன்மை, அன்று ஏ என்ற இரண்டு அசைநிலைகள், பொருள் இல்லை. அப்ப இங்க மாசரு சிந்தை அன்பர் கழுத்தறி அறிவாள் பற்றும் ஆசில் வன் கையை. இப்ப சாமி என்ன பண்றாரு? அந்த உள்ளம் தண்டு அற, சென்ற பாடல்ல பார்த்தோம்னா உள்ளம் தண்டு அற கழுத்தை அறுக்கிறார். அவ்வாறு அறுத்து கொள்ளுகிற நிலையில் அந்த மாசரு சிந்தை அன்பர், அவர் அன்பர். எப்படிப்பட்ட அன்பர் என்றால் குற்றமற்ற மனமுடைய அன்பர். எந்த நிலை வந்தாலும் சரிங்க, இறைவனுக்கு தொண்டு செய்வதை தவிர வேற எதை பற்றியும் கவலை இல்லாதவர். தனக்கு உணவில்லையா, கவலை இல்லை. கீரை கிடைக்கவில்லையா, கவலை இல்லை. கீரைத்தான் மறக்கிறாரா, அமுதமாக ஏற்பேன். அந்த நிலையிலும் நான் கூலிக்கு நெல் அறுப்பேன். பெருமானுக்கு படைக்க வேண்டிய செந்நெல்லும் கீரையும் மாவடும் கட்டாயமாக நிச்சயமாக கொண்டு அமுதாக கொண்டு செல்வேன் என்ற அப்படிப்பட்ட ஒரு தெளிவான சிந்தனை இருப்பதனாலேதான் மாசரு சிந்தை என்றார். முன்னாடியே பல இடங்களிலே அவர் சொல்லுகிற போது குறையற அன்பு காட்டிய நெறி என்றும் பலவாறாக அவருடைய இயல்பினை விளக்கி இருக்கிறார் தெய்வ சேக்கடார். இங்கே மாசரு சிந்தை என்றால் குற்றமில்லாத சிந்தை. அதான் சொன்னேன் முன்னாடி சொன்னது போல அவருடைய சிந்தையில் பெருமானுக்கு அமுதூட்டுவதை தவிர வேறு எந்த சிந்தனையுமே இல்லை, எந்த குற்றமும் இல்லை. இப்படியெல்லாம் ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டது என்ற வருத்தம் அவருக்கு ஒரு நாளும் ஏற்பட்டதில்லை. நமக்கு உள்ள பெரும் செல்வங்களெல்லாம் அறியாமை மாற்றினாரே பெருமான் என்ற குறை இல்லை. கூலிக்கு நெல் இருக்க வேண்டியிருக்கிறது என்ற குறை இல்லை. நமக்கு உணவில்லை, கார்நெல் கிடைக்கவில்லை என்ற குறை இல்லை. கீரையும் மாண்டு போயிற்றே என்ற குறை இல்லை. எனவே அவருடைய சிந்தை பெருமானுக்கு தொண்டு செய்வதை தவிர, அமுது படைப்பதை தவிர வேறு எந்த உணர்வும் இன்மையினாலே அதை மாசரு சிந்தை என்றார் நம்முடைய தெய்வ சேக்கடார். அப்படிப்பட்ட மாசரு சிந்தை அன்பர். அன்பர்னா சாதாரண சொல்லலைங்க, எல்லாரையும் அன்பர் என்று சொல்லிவிடலாமா? இங்கே நம்முடைய சிவஞான போதத்தினுடைய 12வது சூத்திரம் சொல்லும் அல்லவா, அயரான் பின் அலன்களால் செலுமே என்று. அப்படிப்பட்ட அயராத அன்பு,
அந்த அயராத அன்பு உடையவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால் மெய்ஞானிகளாக இருப்பார்கள். அந்த மெய்ஞானிகளுடைய சிந்தை என்றும் மாசறு சிந்தையாகத்தான் இருக்கும். எனவே நாம் ஒன்றை ஒன்று இணைத்து பார்க்க வேண்டும். அன்பருடைய சிந்தை மாசறு சிந்தையாக விளங்கியதற்கு காரணம் அவர் அயராத அன்பு கொண்டிருந்தார் பெருமானிடம். அதனாலேதான் அவர் மெய்ஞானி எனவும் போற்றப்படுகிறார். சிவஞான சித்தியார்ல ஒரு பாடல்ல மிக தெளிவாக அந்த செய்தி சொல்லப்படுகிறது. அன்பர் என்றால் யார் என்றால், மிகும் சுரபிக்கு எங்கும் நம்முடைய CKS ஐயாவுடைய பதிப்புல, இந்த கற்பகம் பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கிற பதிப்புல ஒரு பிழை இருக்கிறது. அங்க அவங்க என்ன இருக்காங்க, இருஞ்சுரமிக்கு எங்கும் என்று இருக்கிறது. இறஞ்சுரம் இல்ல, மிகும் சுரபிக்கு. சுரபின்னா பசு, நல்லான் பசு, நல்ல பசு. அவ்வாறு அந்த மிகும் சுரபிக்கு பால் நிரம்ப உடைய பசுவிற்கு உருக்கான ஒண்ணாத பால் முளைப்பால் விம்மி ஒழுகுவது போல. நீங்க பசுவை பார்க்கிற பொழுது அந்த பசுவினுடைய உடம்பிலெல்லாம் பால் இருக்கிறதா நம்முடைய கண்களுக்கு தெரியாது. ஆனால் அது தன்னுடைய கன்றை கண்டவுடனே எப்படி அந்த பசுவினுடைய பாலானது விம்மி ஒழுகுகிறதோ அதுபோல பெருமான் வெளிப்பட்டருள்வன் அன்பர்க்கே. அன்பர்களுக்கு பெருமான் வெளிப்பட்டருள்வன். கன்றை கண்டவுடனே தாய் பசுவினுடைய மடியிலிருந்து பால் விம்மி பொழிவதைப் போல தன்னுடைய அன்பர்களை கண்டவுடனே சிவலிங்க திருமேனியிலே இருக்கிற அந்த பெருமான் அப்படியே வெளிப்பட்டு அருள் செய்வார், அருள் வழங்குவார். அதனாலதான் நம்முடைய திருக்கோயில்களிலே இருக்கிற சிவலிங்கத்தை அருள் உருவமாக சொல்லுவோம். ஐந்துகளிலே சொல்லுகிற பொழுது படைத்தல் பிரமனையும், காத்தல் திருமாலையும், ஒடுக்கல் ருத்ரனையும், மறைத்தல் மகேஸ்வரனையும் சொல்லுகிற நாம் அந்த சிவலிங்க திருமேனியில் இருக்கிற அந்த பெருமானைத்தான் அருளுகின்ற தன்மையுடையவராக நாம் பார்க்கிறோம். திருக்கோயில்களில் இன்றும் நாம் செல்வோமானால் அந்த சிவலிங்க திருமேனிக்கு முன்னாலே ஒரு மனோன்மணியம் என்பதை நாம் பார்க்கிறோம். அருள் சக்தியோடு தான் அங்கேயும் அவர் காட்சியளிக்கிறார். அவர் அருள் மிகுந்தவர். அந்த வகையில் எப்படி கன்றை கண்டவுடன் தாய்ப்பசுவினுடைய மடியிலிருந்து பால் இயல்பாக ஒழுகுகிறதோ அதை போல தன்னுடைய அன்பர்களை கண்டவுடனே பெருமானுடைய அருளானது நிரம்பி வழிகிறது என்று அந்த சித்தியார் பாடல் ஒன்று சொல்லுகிறது. அதுபோல அதற்கு விளக்கம் சொல்கிறவர்கள், அன்பர் என்றது 2 ஞானிகள் மேற்று என்றால் ஞானிகள் மேலது என்பது பொருள். அன்பர் என்றாலே அது ஞானிகளைத்தான் குறிக்கும். அன்பரோடு மரியன் குழி போல சிவஞான போதம் சொல்வது போல நாம் பொருள் கொள்ள வேண்டும். சிவஞான சித்தியாரில் இருக்கிற 325வது பாடல் அன்பர்கள் படித்து மகிழ்வார்களாக, பொருத்தி பார்த்து கொள்வார்களாக. அப்படி மாசரு சிந்தை அன்பர் கழுத்து அறிவாள் பற்றும். மாசரு சிந்தையுடையவராகிய அந்த அன்பர், விஞ்ஞானம் தன்மையுடையவராகிய அன்பர், அயரா அன்போடு எப்பொழுதும் பெருமானுக்கு தொண்டு செய்கிறவராகிய இந்த அன்பர் தன்னுடைய கழுத்தை அறிகின்ற அறிவாளை பற்றுகிற, கழுத்தறி அறிவாள், கழுத்தினை அறிகின்ற அறிவாள் பற்றும் பற்றி கொண்டிருக்கிற ஆசில்வன் கையை மாற்ற. ஆசில்வன் கை, அந்த குற்றமில்லாத வளமான வலிமையான கையை பிடித்து கொள்ள, தடுக்க. மாற்ற என்றால் தடுக்க என்பது பொருள். அவர் இன்னும் கொஞ்ச நாள் தடுக்கவில்லை என்றால் கழுத்தை அரித்துக் கொள்வார், தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வார். எனவே பெருமான் என்ன செய்கிறார், அதான் உற்ற விடத்து வந்து உதவும் பெருமான் என்று காரைக்காலமையார் சொல்லுவார். இன்னொரு மாங்கனியை கொண்டு வா என்று சொல்லுகிறான். நமக்கு என்றாலும் நன்றாக வரலாறு, காரைக்காலமையார் வரலாறு தெரியும். 2 மாங்கனிகளை இல்லத்திற்கு அனுப்புகிறான். ஒரு மாங்கனியை அடியாருக்கு அந்த அம்மையார் படைத்து விடுகிறார். இவன் வருகிறான். வந்த பிறகு அடி உணவு உண்ண அமர்கிறான். ஒரு மாங்கனியை கொண்டு வந்து வைக்கிறாள். அதை சாப்பிட்ட உடனே அவனுக்கு அது இன்னொன்று இருக்கிறதே, அதுவும் சுவையாக இருக்கும், கொண்டு வாங்குறான். அருங்கனிக்கு என் செய்வார் அந்த அம்மையார். தெய்வ சேக்கடார் மிக அருமையாக சொல்வார். அப்போ உற்றவிடத்து உதவுகின்ற பெருமானுடைய கடலை நினைத்த உடனேயே அந்த இடத்தில் அம்மையார் கையில் ஒரு மாங்கனி வந்தது. அதை கொண்டு வந்து படைக்கிறார். மறுபடியும் அவன் இது
அதனேன்னு மிகச் சிறப்பாக இருக்கிறது என்னெல்லாம் சொல்லுவோம். அது ஒரு மிகப்பெரிய வரலாறு. ஆக யாருக்கு துன்பம் வந்தாலும் உற்ற விடத்து உதவுகின்ற பெருமான் நம்முடைய பெருமான். அதுதான் இங்கே கழுத்தை அறிகின்ற அறிவாள் பற்றுகின்ற அந்த கையை ஆசில் வன் கை, ஆசு இல் அப்படி பிரிக்க வேண்டும். அதை மாசில் என்று பிரிக்கக்கூடாது. மேலே மாசரு சிந்தை என்பர் கழுத்தறி அறிவாள் பற்றும் ஆசு இல் வன்கை, குற்றமே இல்லாத வளமான நல்ல வலிமையான கை. அது கைக்கு குற்றம் என்றால் செய்யத்தக்கவற்றை செய்ய வேண்டுவது கையினுடைய இயல்பு, செய்யத்தகாதவற்றை விளக்க வேண்டும். கைக்கு என்ன வேலை? கைகால் கூப்பி தொழில் கடி மாமல்லர் தோவி நின்று பைவாள் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பி தொழில் என்று நம்முடைய அப்பர் சுவாமிகள் அங்கமாலையிலே சொல்வது போல ஒன்றொன்றுக்கும் கடமை இருக்கிறது அல்லவா? நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளாமலே புலன் வழி சென்ற இடங்களெல்லாம் சென்று தீய வழிகளிலே நம்முடைய புலன்களை செலுத்தி பொறிகள் வழியாக புலன்களை செலுத்தி சீரழிகிறோம். ஆனால் அப்பர் சுவாமிகள் மிக தெளிவாக தலையில் தொடங்கி கால் வரை போய் காட்டுகிறார். தலையே உன் வேலை வணங்குவதுதான், கண்ணே உன்னுடைய வேலை பெருமானை காண்பதுதான், காதே உன்னுடைய வேலை பெருமானுடைய புகழை கேட்பதுதான், மூக்கே நீ அவனுடைய புகழை முரல்வதுதான், வாயே நீ அவனை வாழ்த்த வேண்டும், நெஞ்சே எப்பொழுதும் நினைத்துக் கொண்டு, கையே கூப்பி தொழில், காலே நட என்றெல்லாம் இந்த பெருமானாலே வழங்கப்பட்டிருக்கிற கருவி, அகக்கருவியாயினும் புறக்கருவியாயினும் இவையெல்லாம் பெருமானுக்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற செய்தியை சைவம் மிக அருமையாக விளக்குகிறது. அதை அப்பர் சுவாமிகள் அங்கமாலையிலே தெளிவுபடுத்துவார். அதாங்க ஆசையில் வன்கை, குற்றமே இல்லாத கைக்கு என்ன வேலை? கரம் குவிவார் உள்மகிழும் பொன் கடல், சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன். பெருமான் எப்படிப்பட்ட மரம்? கரங்குவிவாரை கண்டு உள்மகிழ்வார். அப்புறம் கரம் குவிக்க வேண்டும், கரமலர் முட்டித்து என்று இன்னொரு இடத்திலே சொல்லுவார். அதுபோல இங்கே ஆசு இல் வன்கை என்றால் குற்றமற்ற. கைக்கு குற்றமின்மை என்ன என்றால் செய்யத்தக்கவற்றை செய்வதும் தகாதவற்றை விளக்குவதும் தான் கை செய்ய வேண்டிய வேலை. அதான் அப்படிப்பட்ட குற்றமில்லாத வன்கை, வளமான கை. ஏனென்றால் அவருடைய கை சாதாரணமான கை இல்லை, வளமான கை. தான் வறுமையுற்ற நிலையிலும் பெருமானுக்கு அமுது படைக்க வேண்டும் என்பதற்காக வயலெல்லாம் சென்று அறுத்து கூலி பெற்று அதை கொண்டு வந்து பெருமானுக்கு அமுது படைக்கிற வளத்தை செய்கின்ற கை. அந்த ஆசில்வன் கையை மாற்ற, கழுத்தறி அறிவாள் பற்றும் கையை மாற்ற தடுக்க அம்பலத்து ஆடும் ஐயர். அம்பலத்திலே ஐந்தொழில் கூத்து எப்பொழுதும் இடைவிடாது செய்து கொண்டே இருக்கிற நம்முடைய பெருமான் வீசிய செய்ய கையும், வீசிய செய்ய கையும். கமர்ல இருந்து அந்த வெடிப்பில இருந்து ஒரு கை வெளியே வருது. எதுக்கு வருது? அந்த கையை தடுப்பதற்கு வருகிறது. கழுத்து அறிவாள் கூட்டும் ஆசில்வன் கையை மாற்றுவதற்கு, தடுப்பதற்கு வருகிறது. அந்த செயலை மாற்றுவதற்கு வருகிறது. அறிகின்ற செயலை மாற்றுவதற்கு வருகிறது என்றால் கை அந்த செயலை தடுப்பதற்கு வருகிறது. அம்பலத்தாடும் மையர் வீசிய செய்ய கையும். அந்த வீசிய செய்ய கை உண்மை விளக்கம் கூட சொல்லும். அது மிக அழகாக வீசுகரம் சிக்கனவா என்று அம்மையாருடைய சிக்கனவா வீசுகரம் என்ற தொடர் நாம் இதில் பார்த்திருக்கிறோம். இந்த 5 எழுத்தாக பெருமான் காட்சியளிக்கிற பொழுது வா என்றால் அது அருள் சக்தி அல்லவா? அது போல இங்கேயும் வீசுகரம் வருகிறது. உள்ளே இருந்து கமரிலிருந்து ஒரு கை வருகிறது. அது எதற்காக வருகிறது? தடுக்க வருகிறது. எதை தடுக்க வருகிறது? கழுத்து அறிவாள் மற்றும் ஆசு இல் வன் கையை மாற்ற அம்பலத்து ஆடும் ஐயர் வீசிய செய்ய கையும். கையும் என்ற உண்மை இன்னொன்னு எதிர்பார்க்குது. 2 உண்மை எதிரது தழியது. இன்னொன்னு என்ன? வீசிய செய்ய கையும் மாவடு விடையல் என் ஓசையும். கையும் ஓசையும். கையும் என்ற அந்த எதிரது தழுவுகிறது, ஓசையும் என்ற இன்னொன்றை. ஒரே நேரத்துல கமரிலிருந்து கை வீசுகிறது, மேலே வருகிறது. விடையல் என்று மாவடுவை கடிக்கிற ஓசை வருகிறது. இந்த 2ம் ஒரே நேரத்தில் இருந்ததால்தான் மிக இன்றியமையாது.
ஓசையும் கமரி நின்று, கமரிலிருந்து வயல் வெடிப்பிலிருந்து கையும் வீசுகிற கையும் எழுந்தது, விடேல் விடேல் என்ற ஓசையும் எழுந்தது. எங்கிருந்து எழுந்தது? கமரிலிருந்து எழுந்தது. கமர் என்பது என்ன? வயல்ல இருக்கிற வெடிப்பு. ஏன் வயல் வெடிச்சிருக்கு? அறுவடை எல்லாம் ஆகி போச்சு, கோடைக்காலம் வருகிறது, வயலெல்லாம் வெடிப்போடி கிடக்கிறது. அந்த கமரி நின்றும் ஒக்கவே ஒக்கவே ஒரு சேரவே ஒன்றாகவே உடானாகவே எழுந்தன. அப்போ எழுந்தன ரெண்டு எழுந்தது. ஒண்ணு பெருமானுடைய கை, இன்னொன்று அது வீசுகை, இன்னொன்று மாவடுவை தான் உண்டேன். அது கமர்ல விழுந்தது. அது தூய்மையற்ற இடத்தில் விழுந்தாலும் கூட கொண்டு வந்தது தூய்மையான அன்போடு இருந்தவையினாலே பெருமான அதையும் திருவமுதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக. அதாவது அன்பு மிக பவித்திரமானது, மிக மேலானது. அந்த அன்பினாலே கொண்டு வரப்பட்ட காரணத்தினாலே அது தரையிலே விழுந்தாலும் கூட அது தூய்மை இழக்கவில்லை. அது அன்போடு கொண்டு வரப்பட்டது. எல்லா இடங்கள்லையும் பார்க்கிறோம். அடியார்கள் பெருமானுக்கு படைக்கிற பொழுது கண்ணப்ப நாயனார் எதை கொண்டு சென்றார்? பன்றிக்கரியை அடக்கி பார்த்து கொண்டு சென்றார். அன்போடு வந்தது, பெருமான் ஏற்றுக்கொண்டார். தேனையும் மீனையும் கொண்டு வந்தான் புகன் ராமனுக்கு. அது மிகவும் பவித்திரமானது என்று சொன்னான் ராமன். அதுபோல இங்கே ஒரு சேர எழுந்தது. கமலிலிருந்து கையும் எழுந்தது, கமரிலிருந்து ஓசையும் எழுந்தது. மாவடுவை விடையல் விடையல். ஏனென்றால் மற்றபடி அரிசி சாதத்தை அவர் சாப்பிட்டார்னா வெளியே சத்தம் கேட்க வாய்ப்பு இல்லை. கீரை உணவை உண்டால் வெளியே ஓசை கேட்க வாய்ப்பில்லை. அதனாலேதான் மாவடுவை விடையல் விடையல், வெடுக்கு வெடுக்குன்னு வச்சுக்கலாம். விடையல் விடையல் என்பது ஓசை குறிப்பு, ஒலி குறிப்பு. அவ்வாறு திம்பதை போன்ற ஒலி குறிப்பும் ஒரு சேர எழுந்தது. இப்ப பாருங்க, அந்த ஒரு சேர நடக்கும். அப்படி பெருமானுடைய சேர். கண்ணப்ப நாயனார் தன்னுடைய கண்ணை இழக்க போகிறார், தோண்ட போகிறார். தோண்டுகிற நேரத்துல கையை அந்த மூன்றடுக்கனாக கங்கணர் வாக்கும் தடுத்தது, கையும் தடுத்தது. பெருமானுடைய கையை அங்க பிடிக்குது. வாக்கினாலே 3 முறை நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என்று வாக்கு தடுக்கிறது. ரெண்டு ஒரு சேர எழுகிறது. திருக்குறிப்பு தொண்டர் அந்த துணி துவைக்கிற கற்பாறையில் தன்னுடைய தலையை மோதிக்கொள்ள போகிறார். அங்கே அந்த மலர் செங்கை அப்படியே போய் தாங்கி பிடிக்கிறது. கலியநாயனார் கழுத்தை அறிய போகிறார். அங்கே அந்த கை தடுக்கிறது, பிடிக்கிறது. இப்படி பல இடங்கள்ல பார்க்கிறோம். கிளறிட்டறிவார். நேற்று கூட நம்ம சிந்தித்தோம். சேரமான் பருமன் நாயனார் பூஜைகளுடைய முடிவிலே நாள்தோறும் சிலம்போசை, திருச்சிலம்போசை கேட்பார். ஒரு நாள் அந்த சிலம்போசை கேளாத பொழுது என்னுடைய பூசையில் ஏதோ குறை நேர்ந்து விட்டதோ என்று கருதி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள உடைவாளை உருவி தன்னுடைய மார்பில் நாட்டுகிற பொழுது உன்னிலும் அதிகமாக மிகச் சிறப்பாக திருச்சிலம்போசையை கேட்க வைத்தார் நம்முடைய பெருமான். ஒரு சேர நிகழ்வு. அது இப்படி கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் பார்க்கிறோம். அவருடைய அங்கணர் திருக்காலத்தி அப்பர் திருக்கை அன்பர் தன் கண் இடக்கும் கையை தடுக்க, கையையும் தடுக்கிறது. கண்ணப்ப நாயனாருடைய கையையும் இவருடைய கை தடுக்கிறது, பெருமானுடைய கை தடுக்கிறது. அதே நேரத்தில் நாககங்கணருடைய அமுத வாக்கு கண்ணப்ப நில், கண்ணப்ப நில், கண்ணப்ப நில், நில்லு நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என் அன்புடை தோன்றல் நில்லு கண்ணப்ப என்று நக்கீர தேவர் கண்ணப்ப தேவர் திருமணத்திலே பாடுவார். இங்கே கண்ணப்ப நிற்க என்று 3 முறை சொன்னதாக தெய்வச்சக்கரார் பாடி காட்டுவார். அதை போலத்தான் திருக்குறிப்பு தொண்டர் தம் தலையை புடைத்து ஏற்ற, எப்பொழுது அடியாருக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒலித்து கொடுக்க முடியவில்லையோ அதன் பிறகு உயிர் வாழ விரும்பாமல் தன்னுடைய தலையை அந்த கந்தை ஏற்றும் கல்லிலே மோத போகிற பொழுது வந்து எழுந்து பிடித்தது அணி வளைத்தழும்பர் மலர்ச்சங்கை. மலர் போன்ற அந்த சிவந்த கையில இடக்கை, அம்மையினுடைய கை, அந்த அருளும் கை. இங்கேயும் கமரிலிருந்து தோன்றிய கை அருளும் கையாகி அம்மையின் கைதான் தோன்றுகிறது, இடக்கை தான் தோன்றுகிறது.
ஏனென்றால் அருள் செய்ய வருகிற என்றால் அந்த நிலையிலெல்லாம் அம்மைதான். திருமூலர் தொடக்கத்திலே பாடு, ஒன்றவன் தானே இரண்டு அவன் இன்னருள். அது தாதான்மிய சம்பந்தம். அந்த அருள் வீசுகிற கையோடு வெளியே தோன்றுகிறது என்று இந்த பாடல் நிறைவுகிறது. ஓசையும் கமரினின்றும் ஒக்கவே எழுந்த அன்றே, எழுந்த அன்று ஏ என்பன அசிநிலை பொருள் இல்லை. சரிங்க, அடுத்த பாட்டுக்கோ. திருக்கை சென்று அறிவாள் பற்றும் திண்கையை பிடித்த போது, கமர்ல இருந்து வெளியே வந்த கை இருக்கல்லவா, அது என்ன செய்ய பாருங்க. திருக்கை சென்று அறிவாள் பற்றும் திருக்கையை திண்கையை பிடித்த போது, வெறுக்கொடு அங்கு ஊறு நீங்க வெவ்வினை விட்டு நீங்கி பெருக்கவே மகிழ்ச்சி நீட தம்பிரான் பேணித்தந்த அருள் பெரும் கருணை நோக்கி அஞ்சலி குப்பி நின்று அடியனேன் அறிவிலாமை கண்டும் என் அடிமை வேண்டி படிமிசை கமரில் வந்து இங்கு அமுது செய் பரனே போற்றி துடியடை பாகமான தூயனச் சோதி போற்றி பொடியணி பவளமேனி புரிசடை புராண போற்றி. தெய்வ சேக்கராருக்கு நேரம் கிடைச்சதுன்னா பெருமானை போற்றி ஒருவரை பாடிடுவார். தில்லைவாழந்தனருடைய தொடக்கத்துல எப்படி பாடுறாரு, ஆதியாய் நடுவுமாகி கற்பனை கடந்த சோதி என்று 2 பாடல்கள் வழியாக பெருமானை போற்றிவிட்டு தான் அங்கே தில்லைவாழந்தனருடைய வரலாறை தொடங்குகிறார். அதே போல இங்கே நேரம் கிடைக்கிறது தெய்வ சேக்கராருக்கு சுவாமியை போற்றி பாடுவதற்கு. இவர் வழியாக பாடுகிறார். எப்படி பாருங்க. திருக்கை சென்று அறிவாள் பற்றும் திண்கையை பிடித்த போது, அந்த வீசிய கை வெளியே வந்ததல்லவா, வீசிய கையும் விடையல் என்னும் ஓசையும் ஒக்கவே எழுந்ததல்லவா, அந்த வீசிய கை எதுக்காக வந்தது? தடுக்க வந்தது. அதை நான் முன்பே பார்த்தோம். அம்பலத்து ஆடும் மையர் வீசிய செய்ய கையும், அந்த வீசிய செய்ய கை எதற்கு வந்தது? அறிவாள் பற்றும் ஆசில் வன் கையை மாற்ற, தன்னுடைய கழுத்தை அறிந்து கொள்வதற்காக அறிவாளை பிடித்துக் கொண்டிருக்கிற குற்றமற்ற அந்த கையினை பிடித்துக் கொள்வதற்காக, தடுப்பதற்காகத்தான் அம்பலத்தாடும் மையருடைய கை வீசி வந்தது. வெளியே இடக்கை வந்தது. மாவடுவனுடைய ஓசையும் கேட்டது. அதை சொல்றாரு இங்க. திருக்கை கொண்டு பெருமானுடைய கை, அது திருக்கை, திருவினை தரும் கை. பெருமானை அந்த கையும் அவர்கிட்ட போய் யார்கிட்ட கேட்க போறல. சென்றடையாது திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை பாடுவார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அந்த சென்றடையாத திருவினை அன்பர்களுக்கு தரவல்ல கையாகவே அது திருக்கையாயிற்று. கடுமையான பாடம். நன்றுடையானை தீயதிரானை நரைவெள்ளேறு ஒன்றுடையானை உமையொருவாக உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூட என் உள்ளம் குளிரும். அப்போ நம்முடைய மனம் மகிழ வேண்டுமா? தெரியல, மக்களுக்கு வழியே தெரியல. நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கேட்க தெரிகிறது. மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எது வழி? நம்முடைய திருமுறைகள் அருமையான வழியை காட்டுகின்றன. குன்றுடையானை கூறு, நன்றுடையானை பாடு, நரைவேள்ளேறு ஒன்றுடையானை பாடு, சென்றடையாத திருவுடையானை பாடு, சிராப்பள்ளி குன்றுடையானை பாடு, அவனுடைய புகழை கூறு, உன்னுடைய உள்ளம் குளிரும் மகிழும். எனவே மனம் மகிழ்ச்சிக்கான வழியை நம்முடைய திருமுறைகள் தான் காட்டுகின்றன. அதுபோல இங்கே திருக்கை சென்று, அப்படிப்பட்ட பெருமானுடைய கை, திருவினை நமக்கு வழங்குகிற கை. பெருமானுக்கு எதுவும் தேவையில்லை. ஏனென்றால் அவர் எல்லாம், அவர்தான் எல்லாம். அவருக்கு எது போய் தேவை இருக்கிறது? எல்லாருடைய தேவைகளையும் நிறைவேற்றுகின்ற சர்வ ஐஸ்வர்ய சம்பந்தனாக விளங்குகிற பெருமானுக்கு தேவை என்ற ஒன்றுமில்லை. அவன் வேண்டுதல் வேண்டாமையிலாம், இருப்பு வெறுப்ப இல்லாமற்றவன். அப்படிப்பட்ட பெருமான் தன்னுடைய திருக்கையினாலே, வெறும் அடைமொழிக்காக மட்டும் திருக்கை என்ற சொல் சேர்க்கப்படவில்லை. கைக்கு திருவை அடைமொழியாக சேர்க்கல. எல்லா உயிர்களுக்கும், அதிலும் குறிப்பாக தன்னிடம் அன்பு செலுத்துகிற, அன்பை மட்டுமே செலுத்துகிற, தன்னிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் அன்பை செலுத்துகின்ற அப்படிப்பட்ட அன்பர்களாகிய மெய்ஞானிகளுக்கு உதவி செய்வதற்காக, திருவை தருவதற்காக வருகின்ற கை திருக்கை. அந்த திருக்கை என்ன பண்ணுதான்? பெருமானுடைய திருக்கை சென்று அறிவாள் மற்றும் கழுத்தை அறிவதற்காக கூட்டி அறிகிறார் அல்லவா,
அவ்வாறு அறிவாள் பற்றும் திண்கையை பிடித்த போது, நல்ல திண்மை என்றால் வலிமை என்பது பொருள். அவருடைய கையில் வலிமை இல்லை, ஏன்னா அவர் பல நாளாச்சு சாப்பிட்டு. அவர் அரிசி உணவு சாப்பிட்டு பல நாள் ஆயிற்று. அதுக்கு பிறகு வெறும் கீரை உணவு, அந்த கீரை உணவும் கிடைக்காத பொழுது வெறும் தண்ணீர். எவனே அவருடைய கையில் திண்மை இல்லை. பிறகு திண்கை என்று தெய்வ சேக்கடார் சொல்லுகிறார் என்றால் அவருடைய மனம் திண்மை உடையது, மனம் வலிமை உடையது. எந்த நிலையானாலும் சரி, பெருமானுடைய திருவடியை மறவாத சிந்தனை, அமுது படைப்பதை தவறாத சிந்தனை. என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரந்தாள் வரவாமை பொருள் என்று கொண்டார் அல்லவா தெய்வ சாக்கிய நாயனார். அதே போல எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தாழ் மறவாதிருந்த மனம். அதனாலே அது வலிமை பெற்ற மனம். அதனாலே அந்த மனத்தினுடைய வலிமையை கையில் ஏற்று சொன்னார். திண்கை என்றால் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ, எண்ணிய திண்ணியராக பெறின். அந்த திண்மை என்றால் என்ன? பரிமேலழகர் அருமையாக விளக்கம் எழுதுவார். திண்மையாவது நினைத்ததை முடிக்கும் ஆற்றல். நினைச்சதை செஞ்சு முடிக்கிற ஆற்றல் தான் ஏன் திண்மை. எந்த நிலை வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் அதற்கு கலங்காது இருக்கிற நிலைதான் திண்மை. இது பரிமேலழகர் சொல்கிற அந்த எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ, எண்ணியார் திண்ணியராக பெண் என்ற குரட்பாவுக்கு எழுதுகிற பரிமேலழகர், குறை எழுதுகிற பரிமேலழகர் திண்மையாவது நினைத்தது முடிக்கும் ஆற்றல் என்றும் கலங்கா நிலைமை என்றும் எழுதுவார். அப்ப இவர் நினைத்ததை முடிக்கிற ஆற்றல் இருந்தது. அந்த நினைத்ததை முடிக்காத நிலை வருகிற பொழுது தன்னுடைய உயிரை துறக்கிற அந்த உயர்ந்த நிலை அவருடைய உள்ளத்தில் உருவாயிட்டாதான் மனத்தின் உள்ள திண்மை. திருக்கை சென்று அறிவாள் பற்றும் திண்கையை பிடித்த போது, அந்த கையை வீசிய கை கீழே வந்து அந்த கையை பிடித்த போது வெறுக்கொடு பயந்துட்டார் சுவாமி. முதல்ல கொஞ்சம் வெறுக்கொடு, வெறுதல் என்ற கொஞ்சம் அச்சம். என்ன திடீர்னு ஒரு கை நம்மள கை பிடிக்குதே. அதற்கு பிறகு அந்த அச்சம் இது பெருமானுடைய கை என்ற உணர்வு ஏற்பட்டதுனாலே அந்த அற்புதமான ஒரு உணர்ச்சியினுடைய வெளிப்பாடுதான் அந்த அச்சம். வெறுக்கொடு அங்கு ஊரு, வெறுக்கோடு அங்கு ஊரு. நீங்க சாமி பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த கழுத்துல அறிவாள் வெட்டின அடையாளம்லாம் இருக்குமா? ரத்த காயம் இருக்குமா? அந்த துன்பமெல்லாம் இடையூறெல்லாம் நீங்கி போயின. வெறுக்கோடு அங்கு ஊரு நீங்க, வெவ்வினை விட்டு நீங்கி, வெவ்வினை விட்டு நீங்கி. அங்கு அறிகின்ற வினையை மட்டும் இல்ல, அவரை பற்றி இருந்த வினைகள் எல்லாமும் தொலைந்து போயின. பெருமானுடைய கைப்பட்டதற்கு பிறகு வினை நிற்குமா? வெவ்வினை விட்டு நீங்கி மகிழ்ச்சி பெருக்கவே நீட, பெருக்கவே மகிழ்ச்சி நீட. மகிழ்ச்சியானது மிக பேரளவில் தொடர்ந்து நிற்க. மகிழ்ச்சி என்பது நிலையானதல்ல. நம்ம எல்லாம் பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி சிறிது நேரம் தான் நம்மகிட்ட நிற்கும். சுவையான உணவை உண்கிறோம் என்றால் அந்த உணவு உண்ணுகிற அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கும். சுவையான காட்சியை காணுகிற அளவுக்கு கண்ணுக்கு மகிழ்ச்சி இருக்கும். கண் வழியாக மனம் மகிழ்ச்சி அடையும். இனிமையான ஓசையை கேட்கிற அளவுக்கு அந்த காது வழியாக பெறுகிற இன்பத்தை மனம் அனுபவிக்கும். அது நிலையானதல்ல. ஆனால் பெருமானுடைய கை தீண்டி இவருடைய உடலில் உள்ள ஊறுகளெல்லாம் நீங்கி இவருடைய வினைகளும் சேர்ந்து நீங்குகிற பொழுது அவருடைய உள்ளத்தில் தொடர்ந்த அந்த மகிழ்ச்சி இருக்கிறதே, அந்த பெருக்கானது தொடர்ந்து நிலை பெறுகிறது. மகிழ்ச்சி பெருக்க நீட, பெருக்கவே நீட, மிக பெரும் மகிழ்ச்சியானது தொடர்ந்து நிலை பெற தம்பிரான் பேணி தந்த, தம்பிரான் தன்னுடைய தலைவனாகிய அந்த தண்டலை நீள்ளரி நாதர் தம்மை பேணி தந்த, தம்மை என்று நாம் அறிவித்துக் கொள்ள வேண்டும். பேணி தந்த என்றால் தம்மை பேணி தந்த அருட்பெரும் கருணை நோக்கி தனக்காக பெருமான் இப்படிப்பட்ட அற்புதமான செயல்களை எல்லாம் செய்த பெருமானுடைய அருளிருந்த அந்த பெருங்கருணை தரத்தை நோக்கி, பெருங்கருணை பேரார் அல்லவா பெருமான், அந்த பெருங்கருணை தரத்தை நோக்கி அஞ்சலி கூப்பி நின்று சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒருவார்.
இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கோடு தோத்திரம் எம்பினர் ஒருபால் சென்னி இல்லஞ்சலி கூப்பினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால். பெருமானை வழிபாடு செய்கின்ற நிலையில் இப்படியெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை மணிவாசக பெருமான் இந்த திருப்பள்ளி எழுச்சியிலே மிக அருமையாக பாடி காட்டுவார். இவையெல்லாம் வெறும் படிப்பதற்காக அல்ல, பொருள் சொல்வதற்காக அல்ல, அப்படியே வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க வேண்டும். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால். ஒரு பக்கத்துல எப்படி பாடுகிறார்கள், ஆடுகிறார்கள், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு பக்கத்துல இருக்கொடு கோத்திரம், இருக்கு முதலான வேதங்களை ஒரு பக்கத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், திருமுறைகளை ஒரு பக்கத்திலே பாடிக்கொண்டிருக்கிறார்கள், ஒரு பக்கத்திலே அன்பர்கள் தலைமையிலே கை குவித்துக் கொண்டு வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள், சில பேர் தோழ்கிறார்கள், அழுகிறார்கள் என்றெல்லாம் இந்த மெய்ப்பாடுகளை மணிவாசக பெருமான் சொல்லி காட்டுவது போல பக்தி மேலிட்டால் அப்படியெல்லாம் செய்ய வேண்டும். அதுதான் இங்கே வெறுக்கவே மகிழ்ச்சியிட தம்பிரான் தம்மை பேணி மிக பெரும் மகிழ்ச்சி நீடித்து இவருடைய மனத்தில் அடைந்த 3 பெரிய நிகழ்ச்சிகளை இந்த பாடலிலே சொல்லி காட்டுகிறார் நம்முடைய தெய்வ சேக்கடார். ஒன்று, முதலிலே அந்த கையை தடுத்த உடனே அச்சம் அடைந்தார், அதான் வெறு கொண்டார். அந்த அச்சம் பிறகு பெருமானுடைய திருக்கை என்று தெரிந்த உடனே ஒரு அற்புத உணர்வினாலே ஏற்பட்ட ஒரு மெய்ப்பாடு, அந்த அச்ச உணர்வை முதலில் கொண்டார், அது மனதிலே ஏற்பட்டது. இரண்டாவது, அவருடைய உடம்பிலே ஏற்பட்ட ஊறு நீங்கியது. மூன்றாவது, இந்த எல்லா வினைகளும் அந்த ஊரும் தன்னை விட்டு நீங்கி போனவையினாலே மகிழ்ச்சியானது, நிலைத்த மகிழ்ச்சியானது பெருகிற்று. ஆக இந்த 3 மனநிலைகளையும் ஒரு சேர பெற்றார். எப்போ? திருக்கை சென்று அறிவாள் பற்றும் திண்கையை பிடித்த போது. தன்னுடைய கழுத்தை அறிந்து கொள்வதற்காக அவருடைய கையை அந்த செயலை செய்ய விடாமல் தடுக்க பெருமானுடைய கையானது சென்று அதை தடுத்த போது 3 வகையான உணர்வுகளை பெறுகிறார், மனநிலையை பெறுகிறார். முதல் அஞ்சுகிறார், கொஞ்சம் அச்சம். எதிர்பாராத ஒன்று நடந்தவுடன் உடனே ஏற்படுகிற மனதில் ஏற்படுகிற ஒரு அச்சம் கலந்த மகிழ்ச்சி, அது முதல்ல ஏற்படுகிறது. இரண்டாவது, அவருடைய உடம்பில் ஏற்பட்டிருக்கிற அத்தனை துன்பங்களும் நீங்கின, வினைகளும் சேர்ந்து நீங்கின. மூன்றாவது, மிக பெரும் மகிழ்ச்சி, நிலைத்த மகிழ்ச்சி. ஆகிய இந்த 3 உணர்வுகளையும் பெருமான் தனக்காக அளித்தார். தம்மை பேணி, தம்பிரான் தம்மை பேணி, தம்பிரான் பேணி தந்த அருள் பெரும் கருணை நோக்கி, அருள் பெருகுகின்ற கருணை. பெருமான் அருளை வழங்க தயாராக இருக்கிறார், ஆனால் நாம் அன்பை செலுத்த தயாராக இல்லை. கொடுத்து பெறுவதில் நாம் கொடுப்பது அன்பாக இருந்தால் பெருமான் அருளை தருகிறார். அருள் என்னும் அன்பு ஈன் குழவி என்றார் வள்ளுவர். அருள் அன்பு பெற்ற குழந்தை. அப்ப அன்பை நாம் செலுத்தினால் அருள் பெருமானிடந்து நிச்சயமாக நம்மை சார்ந்து வரும், நம்மை நோக்கி வரும். பெருமானுடைய அருள் வரவில்லை என்று நாம் அழுது பயனில்லை. அருள் வரவில்லை என்றால் ஏன் வரவில்லை? நாம் அன்பு செலுத்தவில்லை. நான் அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லுவதில் பயனில்லை, அது செயலில் விளங்க வேண்டும். மனத்தாலும் மொழியாலும் செயலாலும் அந்த அன்பு புலப்பட வேண்டும். அந்த செயலைத்தான் நம்முடைய நாயன்மார்கள் எல்லாம் செய்தார்கள். நீ கண்ணப்பராக இருந்தாலும், திருக்குறிப்பு தொண்டராக இருந்தாலும், கலிய நாயனாக இருந்தாலும், நாயனாராக இருந்தாலும், கலிக்கம்பராக இருந்தாலும், மற்றும் தன்னுடைய உயிரையெல்லாம் மாய்த்து கொள்ள தன்னுடைய தொண்டு நடைபெறாத பொழுது, நடத்த முடியாத பொழுது, முட்டுப்பாடு வருகிற பொழுது தன்னுடைய உயிரையும் துறக்க தயாராக இருக்கிற அந்த அன்பர்கள் எல்லாம் அன்பை கொடுத்தார்கள். பெருமானுடைய அருள் பெரும் கருணையை பெற்றார்கள். அதான் இங்கே அருள் பெரும் கருணை நோக்கி அஞ்சலி கூப்பி நின்று. எப்போ? திருக்கை சென்று அவருடைய திண்கையை பற்றிய பொழுது கொஞ்சம் வெறுக்கொண்டு வேதனையெல்லாம் நீங்கி, ஊரும் நீங்கி, மிக பெரும் மகிழ்ச்சி மனத்தில் நீட இப்படிப்பட்ட ஓர் அற்புத செயலை தம்பிரான் ஆகிய பெருமான் தனக்கு வழங்கிய அந்த நிலையில் அவருடைய அருட்பெரும் கருணையை நினைத்து பார்க்கிறார். நினைத்து பார்த்தவுடனே அவருக்கு பெருமானை கும்பிடுகின்ற உணர்வை தவிர கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வேறு எதுவும் அறியாதவர்கள் அடியார்கள்.
கேடும் ஆக்கமும் கெட்ட தெரிவினார் என்று திருக்கூட்டச் சிறப்புல சொல்கிற பொழுது, கூடும் அன்பினில் கும்பிடலேன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்றான். பெருமானுடைய அருள் தங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது அந்த அன்போடு பெருமானை கும்பிடுவதை தவிர வீடும் வேண்டா விரல், எனக்கு வீடு பேர் கூட வேண்டாம் ஐயா, பெருமானே நான் உன்னை கும்பிட்டு கொண்டே இருந்தால் போதும். இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே. அதான் கும்பிடும். கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டாகிறாள். அவர்கள் அதுதான் அன்பர்களுடைய உண்மையான அடியார்களுடைய திருக்கூட்டத்தை சார்ந்தவர்களுடைய இயல்பு என்பதை அங்கே திருக்கூட்ட சிறப்பிலே சொன்ன தெய்வ சேக்கிழார் அவருக்கு இலக்கியமாக விளங்குகிற பல நாயன்மார்களுடைய வரலாற்றை பாடி காட்டுகிறார். அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். அருட்பெரும் கருணை நோக்கி அஞ்சலி கூப்பி நின்று அடியனேன் அறிவிலாமை கண்டும் என் அடிமை வேண்டி. அடியனேன் அறிவிலாமை, எனக்கு ஒன்றும் அறிவில்லை. எனக்கு உண்மையிலேயே உயிர் சிற்றறிவு, இறைவன் முற்றறிவு இல்லைங்களா? உயிர் ரெண்டுமே அறிவுடையதுதான். பெருமான் முற்றறிவுடையவன், இது சிற்றறிவு. அவன் இயல்பாகவே எல்லாவற்றையும் உணர்ந்தவன். இது உணர்கின்ற அறிவு. உணர்த்தினால்தான் உணரும். அதனாலதான் இங்க அறிவிலாமை என்று சொன்னார். என்னனால அறிவில்லை அவருக்கு? நாம சாமி கொடுத்தா சாமி சாப்பிடுவாரா, கீழே விழுந்து சிந்தியதை சாப்பிடுவாரா, இதெல்லாம் உணர்வு. ஆனால் பெருமான் நம்முடைய அன்பைத்தான் எதிர்பார்க்கிறார். இந்த அன்பு தூய்மையாக இருக்குமானால் அது தரையில் சிந்தியதாக இருந்தாலும், அது தூய்மை அற்றதாக போனாலும் பெருமான் அந்த அன்பை மட்டுமே பார்த்து ஏற்றுக்கொள்கிறார். அதையெல்லாம் உணர்ந்து கூட பக்குவம் எனக்கு இல்லை என்று அவர் சொல்கிறார். நம்முடைய தாயநாயனார் உண்மையிலே அப்படி இல்லை. அவரெல்லாம் அறிந்தவர் தான். எல்லாரும் அந்த பெருமை பணியுமாம் என்றும் பெருமை என்பது போல, அடியனேன் அறிவிலாமை கண்டும், நான் அறிவில்லாதவன், ஒன்றும் அறிவில்லாதவன். பெரியவர்கள் சொல்லிக் கொள்வார்கள் யான் ஒன்றும் அறிவில்லாதவன் என்று. ஆனால் உண்மையிலேயே அறிவுடையவர்கள் தான் அவ்வாறு சொல்லிக் கொள்வார்களே தவிர அறிவில்லாதவர்கள் யாரும் தங்களை அறிவில்லாதவர்கள் என்று சொல்லிக் கொள்வதில்லை. அதான் உலக இயல்பு. அடியனேன் அறிவிலாமை கண்டும் என் அடிமை வேண்டி, அப்படிப்பட்ட நிலையிலும் என்னை அடிமையாக கொள்ள வேண்டும், என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று பெருமானே நீங்களே விரும்பி படிமிசை கமரில் வந்து, படின்னா இந்த பூமி தர, இந்த நிலத்தில இருக்க வெடிப்புக்குள்ள வந்து, கமரில் வந்து இங்கு அமுது செய்தருள் பரனே போற்றி, அமுது செய் பரனே போற்றி. இதான இந்த அறிவு இல்லை எனக்கு. நிலத்துல கொட்டினதை சுவாமி சாப்பிடுவாரா என்று அறிந்து கொள்கிற பக்குவம் எனக்கு இல்லை. ஆனால் பெருமான் அந்த தூய்மையான அன்பை மட்டுமே பார்த்து இந்த கமரில் சிந்தியதையும் ஏற்றுக்கொண்டார். அதான் இங்க சொல்கிறார், என் அடிமை வேண்டி, என்னை தன்னுடைய அடிமையாக, நிலையான அடியனாக ஏற்றுக்கொள்ள விரும்பி படிமிசை கமரில் வந்து, படிமிசை இந்த உலகத்துல இந்த தரையில கமரில் வந்து, பெருமான் எங்க வர்றாரு? கமர்ல வர்றாரு. அங்க இருந்த கை வருகிறது, அங்கிருந்த விட என்று ஓசை கேட்கிறது. படிமிசை கமரில் வந்து இங்கு அமுது செய் பரனே போற்றி. இந்த இடத்திலேயே அந்த முதல்ல சொன்னால, இனி நாம் அங்கு போவது என், நாள்தோறும் திருக்கோயிலுக்கு சென்று அமுது படைத்தவராகிய செங்கீரையும் சென்னல்லையும் மாவடுவையும் நாள்தோறும் களமங்கலத்திலிருந்து தன்னுடைய துணைவியாரோடு கொண்டு வந்து அந்த அம்மையார் ஆண் பெற்ற அரணெஞ்சேந்தி வந்து 2 பேரும் கொண்டு வந்து பெருமானுக்கு நாள்தோறும் அந்த திருத்தொண்டை செய்தார்கள். இன்றைக்கெல்லாம் சிந்தி போயின. இனி அங்கு போவது என், இனி அங்கு போதனால் என்ன பயன் என்று அவர் அறிவில்லாத சொன்னார்ல. அறிவில்லாமல் சொல்லல, அந்த பெருமானுக்கு படைக்க முடியவில்லையே என்ற ஏக்கம். அதனாலே அவர் சொல்கிறார். அதைத்தான் இங்கே அடியனேன் அறிவிலாமை கண்டும் என் அடிமை வேண்டி, நான் அவருடைய நிலைத்த அடியவனாக இருக்க வேண்டும் என்று பெருமானே விரும்பி படிமிசை கமரில் வந்து, இந்த நிலத்துல கமரில் வந்து, கமர்ன நில, அந்த நிலப்பிழப்பிலேயே வந்து
இங்கு அமுது செய் பரனே போற்றி. இங்கு அமுது செய், நான் கொண்டு வந்த செங்கீரையும் சென்னல்லையும் மாவடுவையும் இக்கமரிலேயே அமுது செய்த பரனே போற்றி. பரன்னா யார்? மேலானவன், பராபரன் என்று சொல்வார்கள். மிகப்பெரியவன், மிக மேலானவன், எல்லா பொருள்களுக்கும் அப்பாற்பட்டு விளங்குவன், அவன் தான் பரன். எதிலும் தோய்வில்லாதவன். அவங்க சித்தாந்தத்தில் படிக்கிறவங்க இல்லை. கலப்பினால் ஒன்றாய் பொருட்தன்மையினால் வேறாய் செலுத்துகின்ற தன்மையினால் உடனாய் இருந்து பெருமான் எல்லாம் செயல்படுத்துகிறார் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா? சித்தாந்தத்துல பெருமான் எப்படி உயிர்களோடு கலந்திருக்கிறார் என்று சொல்வது இவ்வாறு சொல்வது வழக்கம். அதுபோல இங்கேயும் பெருமான் மேலானவராக, மிகப்பெரியவராக, எல்லா பொருள்களிலும் தோய்ந்திருந்தும் அவற்றுக்கும் அப்பாற்பட்டவராக விளங்குகிற தன்மைதான் பரன், பராபரன். பராபரமே பராபரமே என்று பாடுவார். நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள் நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே. மிக மேலான பொருள் என்பது பொருள். அதுபோல இங்கே இவர் சொல்லுகிறார், போற்றி பாடுகிறார், துதிக்கிறார். அடியனேன் அறிவிலாமே கண்டும் என் அடிமை வேண்டி படிமிசை கமரில் வந்து, இந்த உலகத்துல நில வெடிப்புக்குள்ளே சிந்தி போன, அதாவது தூய்மையற்ற உணவுகளை எல்லாம் கூட என்னுடைய அன்பின் காரணமாக கொண்டு வந்தமையினாலே அவையெல்லாம் தூய்மையானவையானவை என்று கருதி இங்கே அமுது செய் பரனே, மேலான பெருமானே போற்றுகிறேன், வணங்குகிறேன், போற்றி. துடியிடை பாகமான துயனர் சோதி போற்றி. துடியிடை பாகமான, துடியிடை, துடி போன்ற இடை, உடுக்கு போன்ற இடை உடையவளாகி உமையம்மை தன்னுடைய பாகமாக கொண்டிருக்கிற பெருமானே, துடியிடை பாகமான தூயனர் சோதி போற்றி. என்ன பாருங்க, துடியிடைன்னு சொன்னாக்க உடுக்கை போன்ற இடை, உடுக்கை போன்ற இடையை பாகமாக கொண்டிருக்கிற தூயனர் சோதி என்றால் என்ன பொருள் என்றால், துடி போன்ற இடையை உடைய உமையம்மை என்ற அல்லாத ஒரு மொழியை சென்று தழுவுகிறது அல்லவா? அதான் அன்மொழி தொகைன்னு சொல்லு. இப்ப துடியடியை அவர் ஒன்றும் பக்கத்துல வச்சுக்கல. துடி இடை பாகமான என்றால் துடி போன்ற இடுப்பை தன்னுடைய பாகமாக கொண்டிருக்கிற என்றால் பொருள் இல்லை. அப்போ துடி இடை என்றால் துடி போன்ற உடுக்கு போன்ற இடையினை உடைய உமையம்மையை தன்னுடைய பாகமாக கொண்டிருக்கிற தூய நற்சோதி போற்றி. பெருமான் நெருப்பு போன்றவர், தூய்மையானவர், தூய உடம்பினாலும் 8 குணங்கள்ல முதல்ல சொல்ற பொழுது பெருமான் தூய்மையானவர், நல்ல சோதி, ஒளி, நற்சோதி. நம்முடைய எல்லாவற்றையும் நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்றார், துன்பமே துன்பமே பிறப்பே, துன்பமே பிறப்பே இறப்போடு மயக்காம் துடைக்கலாம் அறுத்த நல் சோதி என்று மணிவாசகர் சொல்றார். அந்த நற்சோதி தான் இங்க எப்படி சொல்றார், துடியிடை பாகமான தூய நற்சோதி போற்றி. துடி இடை என்பது துடி போன்ற இடை, துடினா உடுக்கு, துடி போன்ற, அதாவது இடை பகுதி சிறுத்து இரு பகுதியும் அகன்றிருப்பது. அதை உடுக்கு போன்ற இடையினை உடையவளாகிய உமையம்மையை தன்னுடைய பாகமாக கொண்டிருக்கிற நல்ல ஒளிப்பெருமானாக விளங்குகிற பெருமானே போற்றி. ஏன்னா அது தூய ஜோதின்னா அது சிவஜோதி, பரஞ்சோதி, ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி என்றெல்லாம் அந்த சோதிக்கு நாம் பொருள் சொல்லலாம். அப்படிப்பட்ட தூய நற்சோதியாக விளங்குகிற பெருமானே என்று போற்றுகிறார். துடியடை என்பது அன்மொழி தொகையாக உமையம்மையை உணர்த்துகிறது. இந்த துடியடை என்பதை ஓமை தொகை நிலைக்களத்து பிறந்த அன்மொழி தொகை, துடி போன்ற இடையை உடையவளாகிய அம்மை என்று சொல்வதனாலே அது ஓமை தொகையை அடிப்படையாக கொண்டு அந்த அன்மொழி தொகை வருவதனாலே ஓமை தொகை நிலைக்களத்து பிறந்த அன்மொழி தொகை, அல்லாத மொழியை சென்று சேர்வது. சரி, அப்புறம் பாருங்க, துடியடை பாகமான தூயனர் சோதி போற்றி. பொடி அணி பவளமேனி புரிசடை புராண போற்றி. பொடி அணி பவளமேனி, பெருமானுடைய மேனி பவளம் போல் மேனி, பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் என்று பாடுவார் நம்முடைய நாவுக்கரசர். பெருமானுடைய மேனி பவளம் போல். பொடி அணிந்திருக்கிறது, பொடினா திருநீர், திருநீர் அணிந்திருக்கிற பவளம் போன்ற மேனி. நீரணி பவள குன்றமே திருவிசைப்பா, நீரணி பவள குன்றமேன்னு பாடுவார் திருவிசைப்பாவர். அத இங்க துடியடை பாகமான துயனர் சோதி போற்றி. பொடி அணி பவள மேனி,
பொடி அணி பவள மேனி, திருநீற்றை அணிந்திருக்கிற பவளம் போன்ற மேனியுடைய. அப்படியே அந்த பாட்டு நீங்க குறித்த புருவமும் கொப்பை செவ்வாயில் குமன் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும். அப்படியே பாருங்க, ஒப்பிட்டு பாருங்க. பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும், பொடி அணி பவள மேனி, புரிசடை புராண போற்றி. புரிசடை நல்ல முருகிய சடை, படமாக திரித்த சடை. புராணன் என்றால் மிக பழமையானவன் என்பது பொருள். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, மிக பழமையானவன். பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனை. இன்னைக்கு எது புதுசு வந்திருக்கோ அதை தாண்டிய புதுமையானவன். நாம் எதை பழமையானது என்று சொல்கிறோமோ அதை தாண்டி பழமையானவன். அதான் புராணம். பொடியணி பவளமேனி புரிசடை புராண போற்றி என்றவர் போற்றி செய்ய என்று இவ்வாறெல்லாம் அவர் பெருமானை போற்றி வழிபாடு செய்ய. பாருங்க இந்த பாடல்ல 20வது பாடல் பாருங்க. அடியேனேன் அறிவிலாமை கண்டும் என் அடிமை வேண்டி, நான் அறிவற்றவன் என்பதை தெரிந்து கொண்டும் கூட என்னுடைய நான் அவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பதை பெருமான் விரும்பி, அந்த அடிமை விரும்புவதற்காக, அடிமையை மகிழச் செய்வதற்காக இந்த நிலத்திலே வெடிப்பிலே வீழ்ந்த அந்த அமிர்தத்தை உண்டு மிக பவித்திரமான தூய்மையான அன்பினால் கொண்டு வரப்பட்டதனாலே அது நிலத்திலே சிந்தி அனுசிதமானாலும் கூட அது அன்போடு வந்தமையினாலே அந்த படிமிசை கமரில் வந்து இங்கு அமுதுசை பரனே போற்றி, துடியடை பாகமான தூயனல் சோதி போற்றி, கொடியணி பவளமேனி புரிசடை புராண போற்றி என்றவர் போற்றி செய்ய, என்றவர் போற்றி செய்ய என்று தாயனார் இவ்வாறாக போற்றி பெருமானை போற்றி வழிபாடு செய்ய, பெருமானுடைய தனக்கு செய்த அந்த ஒப்பற்ற அருட்செயல்களை எல்லாம் சொல்லி சொல்லி வழிபாடு செய்ய இடபவாகனாய் தோன்றி ரிஷபாருடனாக பெருமான் அவருக்கு தோன்றி காட்சியளிக்கிறார். இடபவாகனாய் தோன்றி, இடவம்னா ரிஷபம் தெரியும். காலை ஐராவணம் ஏறாது அநேரேறி ஆரூரான் அமரர் நாடாளாதே ஆரூராண்ட பெருமான். எவ்வளவு பாருங்க, இவ்வளவு செய்திருக்கலாம். 1000 கொம்புகளை உடைய ஐராவணத்தில் ஏறி வந்திருக்கலாம் பெருமான். இல்லையே மதுரையிலே மணிவாசக பெருமானுக்கு வந்ததை போல குதிரையில் வந்திருக்கலாம், ஆழித்தேரில் வந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தர்ம தேவதையாக விளங்குகிற, அறத்தின் கடவுளாக விளங்குகிற அந்த இடபவாகனராய் தோன்றி, என்னவர் போற்றி செய்ய இடபவாகனாய் தோன்றி, நன்று நீ புரிந்த செய்கை, நீ புரிந்த செய்கை நன்று, நீ இடைவிடாது செய்த செயல். புரிதல் என்றால் இடைவிடாது செய்வது. எந்த கஷ்டம் வந்த பொழுதும், எவ்வளவு துன்பம் வந்த பொழுதும், தனக்கு உணவில்லையானும், கார்நெல் இல்லை, கீரை இல்லை, எந்த நிலை வந்தாலும் வெறும் தண்ணீரை அமுதமாக உண்டு தன்னுடைய உடல் வலிமையெல்லாம் கெட்டு நடை தளர்ந்து கீழே விழுகிற பொழுதும் கூட தன்னுடைய கொள்கையில், பிடித்த கொள்கையில் விடாமல் தொடர்ந்து செய்கின்ற செயல்தான் நன்று நீ புரிந்த செய்கை. நீ புரிந்த செய்கை, செய்கை செயல், அது தொழில் பெயர். செய்கை என்பது தொழில் பெயர். நீ செய்கை, நீ செய்த செயல் நன்று, நீ செய்த செய்கை நன்று, நீ புரிந்த செய்கை, அது செயற்கரும் செயல். நம்முடைய நாயன்மார்கள் எல்லாம் செயற்கரிய செயலை செய்தவர்கள். செயற்கரும் செய்கை செய்த இரனே போற்றி என்றார். சுவாமியே சொல்றார். இயற்பகை நாயனாரை அழைக்கிற பொழுது, இயற்பகை முனிவா ஓலம் இன்று நீ வருவாய் ஓலம், செயற்கரும் செய்கை இரனே ஓலம் போலம் என்று அழைக்கிறாரே. அப்படிப்பட்ட செயற்கரிய செயல் யாராவது செய்வாங்களாங்க? நிலம் எல்லாம் போயிடுச்சு, மிக பெரும் செல்வந்தராக இருந்தவர் கூலிக்கு போய் வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. அந்த கூலிக்கு வேலை செய்கிற பொழுதும் ஒரு இடத்துல கார்நெல் அளவு உணவு கொண்டிருந்தார். கார்நெல்லையும் பெருமான் செந்நெல்லாக மாற்றினார். இந்த நிலையில் செய்கின்ற செயல் அதான் செயற்கரும் செயல். எல்லா நிலங்களையும் விற்று அந்த வளம் உள்ள பொழுது மட்டுமல்லாமல் வளமந்த வளமற்ற காலத்திலும் இவ்வாறு தன்னுடைய செயலை செய்து காட்டுவார் என்பதை உலகத்திற்கு உணர்த்துவான் வேண்டி இளையான்குடி மாறநாயனாரை வறுமை பதம் போக உண்ணினார் பிள்ளை மன்னினார் அல்லவா? அதை போலவே ஒவ்வொருவரும் செயற்கரிய செயலை செய்தவர்கள். யாருங்க? அந்த நள்ளிரவு நேரத்தில் மைக்குழம்பாம் என இருள்
கரைத்து விட்டதை போல, மையை குழம்பாக கரைத்து விட்டதை போல இருளே காலினால் தடவி சென்று, கையில கைகளால் தடவி சென்று தன்னுடைய வயலை கண்டறிந்து அந்த மழை பெய்கின்ற கடும் இரவில் மழையும் இருக்கவில்லை, எங்கு பார்த்தாலும் இருள், தன்னுடைய நிலத்தை தேடி சென்று அன்று பகல் வித்திய சென்னல்லை வாரி வருகிறார் என்றால் துணைவியார் எவ்வளவு வாசப்படியே நிற்கிறார். தன்னுடைய சென்ற கணவன் வர வேண்டுமே என்ற அந்த அம்மையார் வாயிலே நின்று கொண்டிருக்கிறார். வாயினில் நின்று வாங்கி என்று பாடுவார் சேர்க்கலாம். அப்போ எந்த நாயன்மாராக எடுத்தாலும் அந்த நாயன்மாருடைய துணைவிமார்கள் அவருடைய தொண்டுக்கு மிக துணையாக இருந்திருக்கிறார்கள் என்பதிலே எந்த ஐயப்பாடும் இல்லை. இங்கேயும் இந்த அம்மையாரை பற்றி சொல்லுகிற பொழுது நாம் பார்க்கிறோம் எப்படியெல்லாம் அந்த அம்மையார் அன்பு இருந்தது என்றால், நெய்கரம் இல்லா அன்பின் நங்கை, நைகரம் இல்லா அன்பின் நங்கை, நைகரம் இல்லா அன்பு, கொஞ்சம் கூட குற்றமே இல்லாத மாசற்ற அன்பு, நைகரம் இல்லா அன்பின் நங்கை என்று குறிப்பிடுகிறார் சேர்க்கிறார். வடநெடு வான மீனே அணையவர், வடநெடு வான மீனே அணை, அருந்ததியை போன்ற கற்புடையவர். பின்பு போம் மனைவியார், இவர் முன்னாடி போறாரு குடையில சுமந்துகிட்டு. இந்த அம்மையார் மட்களத்திலே ஆண் பெற்ற ஆண் பெற்ற 5 ஏந்தி செல்கிறான். பின்பு ஓம் அம்மையார். அதோடு அல்லாமல் அந்த மட்களத்தை தன்னுடைய கையினாலே மூடி செல்கிறான் என்றெல்லாம் பார்க்கிறோம். அது அந்த அம்மையாருடைய சிறப்பு. இங்கே என்றவர் போற்றி செய்ய இளமவாகனாய் தோன்றி நன்று நீ புரிந்த செய்கை, நீ புரிந்த செய்கை, நீ தொடர்ந்து இடைவிடாமல் செய்த செயல். செய்கை என்றால் செயல் என்பது தொழிற்பெயர், கையீட்டு தொழிற்பெயர், வாழ்க்கை சொல்றோம், அது ஒரு தொழிற்பெயர். அதுபோல செய்கை என்பது தொழிற்பெயர், ஒரு தொழிலோட பெயர், செயல். நன்று நீ புரிந்த செய்கை, நீ செய்த செயல், இடைவிடாமல் இந்த செங்கீரையும் சென்னலும் மாவடும் கொண்டு வந்து எனக்கு நிவேதனமாக அமுதாக படைத்த செயல் நன்று, நீ செய்த செய்கை நன்று. நன்னுதலுடனே கூட, நன்னுதலுடனே கூட, நல்ல நெற்றின்னு அர்த்தம், இங்க வேற ஒண்ணும் இல்லை. நல்ல நெற்றியோட நீயும் ஐயா அப்படின்னாரு. அப்ப நல்ல நெற்றியை, அழகிய நெற்றியை உடையவளாகிய தாயனாருடைய மனைவியார் என்பதை அந்த நன்முதல் என்ற சொல் உணர்த்துகிறது என்றால் இதாங்க அன்மொழி தொகை. அங்கே பார்த்த துடியடை பாகமான, அங்க துடியடை என்பது துடி போன்ற இடையை உடைய உமையம்மையார், அங்க ஊமை தொகை. எனவே ஊமை தொகை நிலைக்களத்து பிறந்த அன்மொழி தொகை அது. இங்கே இந்த இடத்துல சொல்ற பொழுது நன்னுதலுடனே கூட அழகிய நெற்றியை உடையவளாகிய அந்த அம்மையாருடன், உன்னுடைய துணைவியாருடன் சேர. அப்ப அழகிய நெற்றியை ஐ என்ற 2வது வேற்றுமை உருவும், உடைய என்ற அதனுடைய பண்பும் வேற்றுமை உருவும் பயனும் என்று சொல்வார்கள். உருவும் பயனும் உடன் தொக்க தொகைமாங்க. அப்ப இங்கே வேற்றுமை தொகை நிலைக்களத்து பிறந்த அன்மொழி தொகை இது. அன்மொழி தொகை எங்கெல்லாம் பெறும் என்றால் வேற்றுமை தொகையில வரும், வினை தொகையில வரும், பண்பு தொகையில வரும். ஐந்தொகை மொழி மேல் பிற தொகல் அன்மொழி. அன்மொழி தொகையினுடைய இலக்கணம் மட்டுமே ஒரு நாளைக்கு நடத்த வேண்டும், அவ்வளவு சிறப்பான இலக்கணம். ஆகு வேர் என்றால் என்ன, அன்மொழி தொகை என்றால் என்ன, ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கும், ரொம்ப நுட்பமான வேறுபாடு இருக்கிறது. சில நேரங்களிலே அன்மொழி தொகை ஆகு பேர் போல காட்சி அளிக்கும், ஆகு பேர் அன்மொழி போல காட்சி அளிக்கும். அந்த நுண்ணிய வேறுபாடுகளை எல்லாம் உணர வேண்டும். அதுபோல இங்கே நன்று நீ புரிந்த செய்கை நன்முதல் உடனே கூட என்று நம் உலகில், என்றும் நம் உலகில் வாழ்வாய், என்றும் நம் உலகில் வாழ்வாய். சிவலோகத்துல நிலையாடி இரியன்ற சரியா இல்ல, நன்முதல் உடனே கூட, நன்முதல் அழகிய நெற்றியை உடைய உன்னுடைய துணைவியாரோடும் சேர்ந்து வந்து நம்முடைய உலகில் சிவலோகத்தில் நிலைத்திருப்பாயாக, என்றும் நிலைத்திருப்பாயாக, என்றும் நம் உலகில் வாழ்வாய் என்று அவருடனே அண்ணன் அவரோடே சேர்த்து இவங்களே அவரோடே சேர்ந்து இந்த 2 பேரும் அழைச்சு விட்டார். அவருடனே அண்ணன் மன்றுளே ஆடும் ஐயர், தில்லை மன்றிலே ஐந்தொழில் கூத்து ஆடிக்கொண்டிருக்கிற ஐயராகிய பெருமான் மழவிடை உகத்து சென்றார். மழவிடை என்றால் இளமையான் ரிஷபம், அதை உகைத்து சென்றார், செலுத்தி கொண்டு அவர் தன்னுடைய அந்த மன்றுளே ஐந்தொழில் கூத்து ஏற்றுவதற்காக மழவிடை மேல் ஏறி அதை செலுத்தி சென்றார். அப்பொழுது இவர்களையும் அழைத்து சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். நிறைய பேர் அவ்வாறு அழைத்து சென்றிருக்கிறார். இங்கே இவர் கழுத்தை அறிகின்ற அறிவாள்
கொண்டிருக்கிற கையை பிடித்தார் அல்லவா? அப்ப பெருமானுடைய திருமேனி, இவருடைய திருமேனியிலே அவருடைய பெருமானுடைய கைப்பட்டதனாலே அவருடைய வினைகளும் நீங்கின, ஊரும் நீங்கிற்று, அவருடைய உடம்பும் ஒளி உடம்பாகிறது. எனவே அந்த உடம்போடைய அவங்களும் நண்ணுகிறார்கள் என்று நாம் கொள்ள வேண்டும். நன்றினே புரிந்த செய்கை நன்னுதல் உடனே கூட என்றும் நம் உலகில் என்றும் எக்காலத்தும் நிலைபேருடையவராக நம்முடைய சிவலோகத்தில் வாழ்வாயாக. அது சாலோகமுத்தி நாம் கொள்ளலாம். வாழ்வாய் என்று என்றவர் உடனே நன்ன என்று அவர்களோடு தன்னோடு சேர்த்து கொண்டு அழைத்து செல்ல மன்றுளை ஆடுமையர் மழைவடை உழைத்து சென்றார். இந்த இடத்துல பாருங்க, நன்னுதல் உடனே அழகிய நெற்றியை உடைய உன்னுடைய துணைவியாரோடு என்று இங்கே சொல்கிறார். அந்த நன்முதலைத்தான் நம்முடைய தெய்வ சேக்கடார் பல இடங்களிலே அவர் செய்த அரண்பணிக்காகவும் அடியார் பணிக்காகவும் போற்றி பாடி இருக்கிறார். அவர் அம்மையார் செய்த அடியார் பணி என்ன என்றால், நைகரம் இல்லா அன்பின் நங்கை கை அடகு கொய்து பெய்களத்தில் வைத்தார். அது அடியார் பணி. இன்னும் வட நெடு வான மீனே ஆன அணையவர் என்ன செய்யறாரு? தண்ணீர் நீர் வார்க்க அதை அமுதமாக உண்டார். இதுவும் அடியார் பணி. இந்த ரெண்டு சிறப்புகளையும் அம்மையார் சொல்லுகிற பொழுது இரண்டையும் செய்தது அடியார்கள் பொருட்டாக. அடுத்து பின்னால ரெண்டு சொல்றாங்க பாருங்க. பின்புவோம் மனைவியார் ஆண் பெற்ற அஞ்சு ஏந்தி சென்றார். கூடையில் சுமந்து அவர் செல்ல பின்பு போகிற அம்மையார் ஆண் பெற்ற அஞ்சனை மட்களத்திலே ஏந்தி சென்றார் பொழுது அந்த மட்களத்திலே அந்த பாலையும் தயிரையும் நெய்யையும் கோமலத்தையும் கோசலத்தையும் எடுத்து செல்கிறார் என்றால் அது அரண்பணிக்காக. முன்னாடி ரெண்டும் அடியார் பணிக்காக, இந்த அரண்மணிக்காக. இன்னொன்று மட்களம் மூடுகையால் காதலால் அணைக்கிறார், வீழ்வாரை அணைக்கிறார். தன்னுடைய கணவர் நடை தடுமாறி கீழே வீழ்கிறார். அவ்வாறு வீழ்வாரை காதலால் அணைக்கிறார். காதலால் அணைக்கிறார் என்ற பொழுது அவரை காப்பாற்ற வேண்டும் அணைக்கிற பொழுது அது அடியார் பணி. ஆனால் அவர் கையிலே கொண்டு வந்திருக்கிற செங்கீரையும் சென்னல்லையும் மாவடுவையும் பெருமானுக்கு படைப்பதற்காக நாம் தூய்மையாக கொண்டு செல்ல வேண்டுமே என்ற காதலால் அந்த அடியவர் கீழே விழாமல் காப்பாற்றுகிறார் என்கிற பொழுது அம்மையார் இங்கே அரண்பணி செய்தவராகிறார். எனவே அடியார் பணி செய்தவராகவும் அரண்பணி செய்தவராகவும் இரண்டு சான்றுகள் வழியாக தெய்வ சேக்கடார் ஆங்காங்கே சுட்டி காட்டியிருப்பதை நம்முடைய சிவகவிமணி ஐயா அவர்கள் மிக அழகாக எடுத்து விளக்கி இருக்கிறார்கள். இந்த இடத்தில் மிக நல்ல விளக்கத்தை அவர்கள் தந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லி அப்புறம் அன்றுடைய ஆடுமையர் மழவிடை உகைத்து சென்றார். ரெண்டு பேரும் சிவலோகத்துக்கு அவங்க ரெண்டு பேரையும் அழைத்து கொண்டு சென்றார். அதுக்கு பிறகு தான் அந்த ஐந்தொழில் கூத்தி ஏற்றுவதற்காக இளமையான ரிஷபத்தின் மீது ஏறி ஐயர் ஆகிய பெருமானாகிய தலைவராகியவர், ஐயர் என்றால் தலைவர் என்பது பொருள். மன்றுளே ஆடும் ஐயர், ஐயர் என்றால் தலைவர், எல்லாவற்றையும் இயக்குபவர். அது படைத்தலோ காத்தலோ மறைத்தலோ ஒடுக்கலோ அழித்தலோ அருளோ எதாக இருந்தாலும் ஐந்தொழிலையும் பெருமான் தான் செய்கிறார் என்பதை நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய சிவபுரம் பதிகத்தை மட்டும் பாருங்கள். ஐந்தொழிலை ஆற்றுவோரும் நம்முடைய பெருமான் தான் என்பதை நன்றாக நாம் புரிந்து கொள்ளலாம். அருளாளர்கள் பலரும் இந்த கருத்தை அங்கே சொல்லிக் கொண்டுதான் வருகிறார்கள். நம்முடைய தேவதேவன் மெய்ச்சேவகன் தென்பெருந்துரை நாயகன் மூவராலும் அறிவோனா முதல் ஆய அனந்தமூர்த்தி என்பார். இந்த தொழில்களை எல்லாம் அவர் கொடுத்திருக்கார் தவிர அவர் தான் முதலாய ஆனந்தமூர்த்தி, எல்லாவற்றுக்கும் முழுந்தல்வன் பெருமான் தான் என்ற செய்தியை எல்லா நாயன்மார்களும் எல்லா அருளாளர்களும் மிக தெளிவாக பாடி காட்டி இருக்கிறார்கள். அந்த வகையில இங்கே மன்றுளே ஆடுமையர் மழைபடி உகர்த்தி சென்றார். அடுத்து 22வது பாடல். இவருக்கு ஏன் அறிவாழ்த்தாய நாயனார்ங்கிற பேர் வந்ததுங்கிறத இந்த பாட்டுல சொல்றாரு. பரிவுறு சிந்தை அன்பர், பரிவுன்னா அன்புன்னு அர்த்தம். அன்பின் காரணமாகத்தான் இவ்வளவு செயலையும் செய்கிறாரு. அன்பு ஒன்றே அடிப்படை. கண்ணப்ப நாயனாருக்கு அன்புதான் அடிப்படை. எல்லா நாயன்மார்களுடைய திருத்தொண்டுக்கு அன்புதான் அடிப்படை. அது சிவகாமி ஆண்டார் மலர் கொய்ய வருகிறார் என்றால் பெருமானுக்கு அந்த உரிய நேரத்தில் சென்று அவருடைய முடியிலிருந்து மனம் கவர்ந்து மலர வேண்டும் என்ற அன்புதான் காரணம். ஒவ்வொரு நாயன்மாரும் அன்பு பிழம்பாக தெரிந்தவர்கள். அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் என்று பெருமானே சொல்லுவார். இங்கே அதுபோல பரிவுறு சிந்தை அன்பர். அன்பர் என்ன சாதாரண அன்பர் இல்ல, மாசரால் சிந்தை அன்பர் முதல்ல மாசரு சிந்தை அன்பர் என்றார் ஒரு இடத்துல. புறையறை விரவும் அன்பு காட்டிய நெறியில் சென்ற அன்பர் என்றார் ஒரு இடத்துல. இங்கே பரிவுறு சிந்தை அன்பார்.
அன்பு மிகவும் கொண்டு பெருமானிடம் இந்த தொண்டுகளை எல்லாம் செய்த அன்பராகிய மெய்ஞானியாக விளங்குகிற நம்முடைய தாயநாயனார் பரம்பொருளாகி உள்ள பெரியவர் அமுது செய்ய பெற்றிலேன். பரம்பொருளாகி உள்ள பரனே போற்றின்னு சொன்னமல்லவா, அது போல மேலான பொருளாக விளங்குகின்ற அந்த பெருமான் ஆகிய பெரியவர், பெருமானை பெரியவர் என்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் மற்றவர்கள் எல்லாரும் செய்தவர்கள் தான். அது செல்வமாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், மற்ற ஆற்றலாக இருந்தாலும், எல்லாவற்றுடன் பெருமானை நோக்க மற்றவர்கள் எல்லாரும் சிறியவர்களாகவும் அற்பர்களாகவும் தான் விளங்குவார்கள். அதனாலேதான் பெரியவர் அமுது செய்யும் பேறு பெற்றிலேன், பெரியவர் அமுது செய்ய பெற்றிலேன். பரம்பொருளாகி உள்ள மேலான பொருளாக விளங்குகிற அந்த பெருமான் நான் கொண்டு சென்ற இவற்றையெல்லாம் அமுது செய்யவில்லையே. பெரியவர் அமுது செய்ய பெற்றிலேன் என்று எது வரைக்கும்? அந்த விடேல் என்று ஓசையை கேட்கிற வரைக்கும். மாவின் வரிவடு விடையனாமும், மாவினுடைய வரிவடு நல்ல நிறமுடைய இந்த பசுந்துணர் பைந்துணர் மாவடு என்று முன்னாடி சொன்னார். அந்த பசுமையான நிறத்தோடு கூடி இருக்கிற அந்த அழகான மாவடுவை கடிக்கிற ஒலி கேட்கின்ற வரையிலும் அவர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்? பெரியவர் அமுது செய்யும் பேறு பெற்றிலேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். எனாமும் வன்கழுத்து அறிவாள் பூட்டி, அவர் இங்கே சாப்பிடவில்லை என்றால் நான் என்னுடைய உயிரை தொடர்ந்து விடுவேன் என்று தன்னுடைய வலிமையான கழுத்து, ஒருவரே தன்னுடைய கழுத்தை அறிந்து கொள்வது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. முதுகுத்தண்டு அறுபட வேண்டும், உள்ளே இருக்கிற குழல்கள் எல்லாம் அறுபட வேண்டும், முன்கழுத்தும் பின்கழுத்தும் ஆகிய எல்லா பகுதியும் அறுபட வேண்டும் என்றால் ஒரு தனி மனிதனால் தன்னால் எத்தனையோ முறைகளில் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். அறிவாளால் தன்னை வெட்டி கொண்டு மாய்த்துக் கொள்வது என்பது கடினமான செயல். அதனாலேதான் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் முதற்பாடலிலேயே திருத்தொண்டர் திருவந்தாதியில் பாடுகிற பொழுது சொன்னார், தடங்கையனன் என்று சொன்னார். வெள்ளச்சடையாய் இங்கு அமுது செய்யாவிடில், இங்கே நீ அமுது செய்யவில்லை என்றால் என் தலையை தள்ளத்தகும், என்னுடைய தலையை நான் வெட்டி வீழ்த்து விடுவேன் என்று வாழ் பூட்டிய தடம் கையினம், அறிவாளாலே வெட்டுகிற அளவுக்கு வலிமையும் பெருமையும் உடைய கையை உடையவராக இருந்தார் நம்முடைய தாயநாயனார் என்று தொடக்கத்திலேயே திருத்தொண்டர் திரு அந்தாதியில் அவர் குறிப்பிடுகிறார். ஒரு சிந்தை என்பர் பரம்பொருள் ஆகியுள்ள பெரியவர் அமுது செய்ய பெற்றிலேன் என்று மாவின் வரிவடு விடேல் என் முன்னா, அதுக்கு முன்னாடிதான் அந்த எண்ணம் வந்தது. பிறகு அந்த ஓசை கேட்டவர் பிறகு அவர் மாறினார். எனாமும் வன்கழுத்து அறிவாள் பூட்டி, தன்னுடைய வலிய கழுத்தில் அறிவாளை பூட்டி அறிதலால், தன்னுடைய கழுத்தில் அறிவாளை பூட்டி அறிதலாலே அவருக்கு பேர் அறிவாள் தாயன், அறிவாள் தாயர் ஆயினார். தூய நாமம், அவருடைய தூய்மையான பெயர் அறிவாள் தாயன் என்று ஆயிற்று, அறிவாள் தாயர் என்று ஆயிற்று. எதற்காக அறிவாள் தாயர் என்று பெயர் வந்தது? பரம்பொருளாகி இருக்கிற அந்த பெருமானாகிய பெரியவர் அமுது செய்யவில்லையே என்று அறிவாளை பூட்டி அறிய போனார். இந்த விடையில் என்னும் ஓசையை கேட்பதற்கு முன்பாக அறிவாளை பூட்டி அறிய முயன்றார் அல்லவா, அதனாலே அவருக்கு அறிவாள் தாயன் என்னும் தூய நாமம் அமைந்தது. நாமம் பெயர் அது தூய நாமம் என்றார். ஏனென்றால் நாயன்மார்களுடைய திருப்பெயர்களை திரும்ப திரும்ப சொல்லுவதே, எப்படி சீர்காழி என்னும் திருத்தலத்தினுடைய 12 திருப்பெயர்களே மந்திர ஆற்றல் உடையனவோ, அதை போல நாயன்மார்களுடைய பெயர்களும் திரும்ப திரும்ப சொல்வதனாலே நாம் தூய்மை அடைகிறோம், நம்முடைய பாசங்கள் விலகுகின்றன, சிவப்பேற்றை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நம்முடைய நால்வர் இருக்கிறார்கள் அல்லவா, ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், மணிவாசர், சுந்தரபூசன், நம்பியாரூரர், மணிவாசர், இந்த 4 பேருமே 5 எழுத்துதான். ஞானசம்பந்தர் என்ற பெயர்ல ஒற்றெழுத்துக்களை நீக்கிவிட்டால் 5 எழுத்து இருக்கும். நாவுக்கரசர் என்ற திருப்பெயரில் ஒற்றெழுத்துக்களை நீக்கிவிட்டால் 5 எழுத்து இருக்கும். நம்பியாரூர் என்ற திருப்பெயரில் ஒற்றெழுத்துக்களை, அதாவது புள்ளி எழுத்துக்களை, மெய்யெழுத்துக்களை நீக்கிவிட்டால் 5 எழுத்து இருக்கும். மணிவாசகர் என்ற பெயர்ல ஒற்றெழுத்து நீக்கிவிட்டால் 5 எழுத்து இருக்கும். இதற்கு ஆச்சாரிய பஞ்சாட்சரம் என்ற பெயர். இவையும் 5 எழுத்துக்கள் தான். நம்முடைய குருநாதர்களாக விளங்குகிற ஆச்சாரியர்களுடைய திருநாமங்களாகிய பஞ்சாட்சரம் இது. எனவே இந்த ஆச்சாரிய பஞ்சாட்சரமே நம்மை திருவடி பற்றி கொண்டு செலுத்துகிற அளவுக்கு தூய்மையானவை.
அதை போலத்தான் நாயன்மார்களுடைய எல்லா திருப்பெயர்களும் தூய நாமங்கள் என்று சொல்லி நாம் அடுத்த பாட்டுக்காக நிறைவான பாட்டுக்கு செல்கிறோம். முன்னிலை கமரேயாக, முன்னிலை கமரேயாக, கமர்ன வெடிப்பு, வெடிப்பிலேயே முன்னிலை வருகிறது. முன்னிலை என்றால் என்ன? அவருக்கு முன்னே வெளிப்பட்டு காட்சியளிக்கிற பெருமானுடைய தோற்றம், அந்த இடக்கை தோன்றுகிறது. இடக்கை தான் சிவலிங்கத்தினுடைய அடையாளம். அங்கே கமரில் இங்கே எல்லாம் சிந்த கண்டு இனி அங்கு போவதன் பயன் என்று தன்னுடைய கழுத்தை அறிந்து கொள்கிற நிலையில் பெருமானுடைய கை ஒரே நேரத்தில் ரெண்டும் எழுந்தது. கையும் எழுந்தது, மாவடுவை விடேல் என்று கடிக்கின்ற ஓசையும் எழுந்தது. பார்த்தோம், எழுந்தான்றே. அப்போ அந்த முன்னிலை கமரேயாக, கமர் என்றால் வயல் வெடிப்பு, வயல் வெடிப்பிலேயே முன்னிலை தோன்றுகிறது. பெருமான் வெளிப்பட்டு தோன்றுகிறார். பெருமான் ஆண்டும் இருக்கிறார், சந்தேகம் இல்லை. அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக விளங்குகிற பெருமான் திருக்கோயில்ல மட்டும்தான் இருக்கிறாரா என்றால் திருக்கோயிலிலும் இருக்கிறார். அதனாலதான் ஆலயம் தானும் அரணன தோல்வியை என்று திருக்கோயில் வழிபாடு மிக இன்றியமையாது என்பதில் ஐயப்பாடு எதுவும் இல்லை. அதே போல பெருமான் எங்கும் இருக்கிறார், எப்பொழுதும் அருளை காத்திருக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டுகள் தான் முன்னிலை கமரேயாக. அந்த பெருமான அமுது செய்வதற்குரிய இடமாக அந்த வெடிப்பு, அந்த வெடிப்பிலே இருந்து அவருடைய கை தோன்றுகிறது. அது சிவலிங்கத்தினுடைய அடையாளம் என்பார் ஒரு உரையாசிரியர். முன்னிலை கமரையாக முதல்வனார் அமுது செய்ய, முதல்வனார் என்று நமக்கு தெரியும். முன்னவன் என்றாலும் முதல்வன் என்றாலும் முனைவன் என்றாலும் அது பெருமானைத்தான் குறிக்கும். முதல்வனார் அமுது செய்ய சென்னல் அரிசி, சென்னலின் அரிசி, சென்னலினால் ஆகிய அரிசி சிந்த, கமரில் சிந்த, முன்னிலை கமரேயாக, கமரேயாக அங்கே முதல்வனாருக்கு அமுது செய்வதற்குரிய இவர் கொண்டு சென்ற உணவுப் பொருளிலே முதன்மை பொருளாகிய சென்னல் அரிசி சிந்த செவியுற வடுவின் ஓசை. பெருமான் அங்கேயே அந்த கமரில் இருந்தே பெருமானே உணவாக அது ஏற்றுக்கொண்ட செய்தி இவர் அறிந்து கொள்ளுகிற வகையில் என்ன செய்கிறது? செவியுற இவருடைய காதில் படும்படியாக வடுவின் ஓசை, மாவடுவையை கடிக்கின்ற விடையல் விடையல் என்னும் ஓசையானது அந்நிலை கேட்ட தொண்டர். அந்த நிலையிலேயே முன்னிலை கமரேயாக, கமரிலிருந்தே சிவலிங்கமாக வெளிப்பட்டு கை தோன்றுகிறது, இடக்கை தோன்றுகிறது, அருள் கை தோன்றி தடுக்கிறது. அங்கே உள்ளே அந்த பெருமானுக்கு படைக்கப்பட்ட திரு அமுதை அவர் உண்டு விட்டார் என்பதற்கு அடையாளமாக மாவடுவை கடித்த ஒலி கேட்கிறது. எனவே முன்னிலை கமரையாக முதல்வனார் அமுது செய்ய சென்னலின் அரிசி சிந்த செவியுறு வடிவின் ஓசை, செவியுற வடிவின் ஓசையானது அந்நிலை கேட்ட தொண்டர். அந்த நிலையிலேயே கழுத்தை அறிவாள் பூட்டி அறிகின்ற நிலையில் பெருமான் தடுக்க அந்த நிலையிலேயே கேட்ட தொண்டர் அடியினை தொழுது வாழ்த்தி, அப்படிப்பட்ட அடியவராகிய தூய நாமம் உடைய திருத்தொண்டராகிய அறிவாள் தாயர் என்னும் நாமம் உடையவராகிய அவருடைய திருவடிகளை அடி இணை, இணைந்த திருவடிகளை, இரண்டு பாதங்களையும் உபயபாதங்கள் என்பார்கள் வடமொழியிலே. அபயாமிக சதத்திலும் அதான் உபயபாதம், உபயபாதம் என்று வரும். அதான் திருவடி இணை, அடியினை இல்ல, அடி இணை, இரண்டு திருவடிகள், இணைந்த திருவடிகளை தொழுது வணங்கி வாழ்த்தி அந்த பெருமானுடைய வாழ்த்தை பெற்று அதன் வாயிலாக மண்ணும் ஆனாயர் என்றும் நிலைபேருடையவராக இன்னின்ற நிலையே நம்பாலனைவாய் என்று சுவாமி அழைச்சிட்டு போறார். அவரையும் இன்னின்ற நிலையே நம்பாலனைவாய் என்று பெருமானால் அழைத்து செல்லப்பட்ட அந்த நிலைத்த புகழை உடையவராகிய மண்ணும் ஆனாயர் செய்கை. அவர் என்ன செயல் செய்தார்? புல்லாங்குழலிலே திருவைந்தெழுத்தை வாசித்தார். திருக்குழல் வாசனை என்பார் நம்முடைய தெய்வ சேக்கடார். அந்த வாசனையானது அங்கே போயிற்று, எல்லா இடத்தையும் தாண்டி பெருமானிடம் சென்றது. அவர் இசை விரும்பும் கூத்தனார் அங்கிருந்து மிக வேகமாக வருகிறார். நாம் பின்னாலே ஆனாய நாயனார் புராணத்திலே மிக விரிவாக காண இருக்கிறோம் நண்பர்களே. அங்கே இசை விரும்பும் கூத்தனாராகி அவர் கூத்தாடுவதிலும் வல்லவர், இசையை கேட்பதிலும் வல்லவர். அதனாலே அவரை இசை விரும்பும் கூத்தனார் என்று தெய்வ சேக்கடார் குறிப்பிடுவார். அந்த குழல், திருக்குழல் வாசனை கேட்டு
வாசிக்கின்ற ஓசையை திருக்குறள் வாசனை என்பார் தெய்வ சேக்கிழார். அந்த வாசனையை கேட்டு அங்கிருந்து இசை விரும்பும் கூத்தனார் மிக விரைந்து ஓடி வந்து இன்னின்ற நிலையே நம்பால் அணைக என்று அந்த செய்கையை செய்த நிலைத்த புகழையுடைய ஆனாய நாயனாருடைய வரலாற்றை நாம் அடுத்து சிந்திக்க இருக்கிறோம் என்று சொல்லி, ஒன்றை முடித்து காட்டி மற்றொன்றை தொடுத்து காட்டுவது நம்முடைய தெய்வ சேக்கிழார் மரபு. அந்த வகையிலே அறிவாழ்பாய நாயனாருடைய வரலாற்றை முடித்து காட்டியவர் ஆனாய நாயனாருடைய வரலாற்றை தொடுத்து காட்டுகிறார் என்று சொல்லி இந்த வரலாற்றைத்துடன் நிறைவு செய்து கொண்டு, நம்முடைய ஞான சாத்திர நூல்களில் ஒன்றான திருக்கழித்துப்படியார் என்ற நூல் இந்த அறிவாழ்பாய நாயனாருடைய செயலை வல்வினை என்று குறிப்பிடுகிறது. நெல்வினை வல்வினை என்று ரெண்டாக நாயன்மாருடைய செயலை குறிப்பிடுகிற பொழுது இதை வல்வினை என்று குறிப்பிடுகிறார். அந்த 3 பாடல்கள் வரிசையாக பார்த்தால் 18, 19, 20 ஆகிய இந்த 3 பாடல்களிலே 18வது பாடலிலே சிறு தொண்டருடைய வந்தொண்டு சொல்லப்படுகிறது. சிறு தொண்டருடைய வந்தொண்டு என்ன என்றால், தன்னுடைய மகனாக இருந்தாலும் பரவாயில்லை, கவலை இல்லை, பெருமானுக்கு நான் படைக்க தயார், பற்றுகள் அற்றவர். அங்கே அவர் செய்த வந்தொண்டு வலிமையான தொண்டு. வந்தொண்டு மென்தொண்டு என்று 2ஆக பிரிக்கிற பொழுது 18வது திருக்கழித்துப்படியாருடைய 18வது பாடலிலே வந்தொண்டு ஆகிய சிறு தொண்டருடைய செயலை சொல்வார். அடுத்தது எனக்கு அங்கே மகனுடைய உயிரை போக்குவதற்கும் தயார், பற்றுகள் அற்ற நிலையில் தான் உண்டாக முடியும். அடுத்தது 19வது பாடலே சண்டேஸ்வர நாயனார் சுற்றம், தன்னுடைய தந்தையாக இருந்தாலும் சரி, சிவ அபராதம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த சிவபராதத்துக்குரிய தண்டனையை தந்தே தீர்வேன் என்ற வன்செயர் அவருடைய காலை வெட்டினார். 20வது பாடல்ல என்னுடைய உயிரே போனாலும் சரி, அங்கே 18வது பாடல்ல சிறு தொண்டர் நாயனார் தன்னுடைய மகன், 19வது பாடல்ல சண்டேஸ்வர நாயனார் தன்னுடைய தந்தை, அங்க 2 பேரும் தங்களுடைய உயிரை விடல. ஆனால் சிவத்தொண்டு செய்வதற்கு தடை ஏற்படுகிற பொழுது என்னுடைய உயிரையும் விட தயார் என்ற நிலையில் இங்கு 20வது பாடல்ல இவர் அறிவாழ்பாய நாயனாரை பற்றி திருக்கழித்துப்படியார் மிக விரிவாக சொல்வதை வந்தொண்டு மென்தொண்டு என்ற பகுதியிலே பார்க்கலாம். அதிலே இவருடைய செயலை சொல்கிற பொழுது எப்படி சொல்கிறார்? செய்யில் 20வது பாடல், செய்யில் உகுத்த திருப்படி மாற்றதனை, செய்ன வயல், செய்யில் உகுத்த வயல்ல கமர்ல வெடிப்புல சிந்தி போன திருப்படி மாற்றதை பெருமானுக்காக கொண்டு சென்ற அந்த திருவமுதை, ஐய இது அமுது செய்கின்றது, பெருமானே இங்கே இதை நீங்கள் அமுது செய்ய வேண்டும் என்று பையை இருந்து ஊட்டி, நெல்லை இருந்து அவருக்கு உணவாக அமுதாக ஊட்டி, பையை இருந்து ஊட்டி அறுத்து ஊட்டி அறுத்து கடைசியில் என்ன அவர் சாப்பிட நிலை ஏற்பட்டவுடன் இவருடைய கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்படுவது ஊட்டி அறுத்து அவருடைய கழுத்தை அறுத்து அவருக்கே ஊட்டி அந்த பெருமானே உண்ணச் செய்து, அந்த இடத்திலே உண்ணச் செய்து அறுத்தவரை பிறவி தொடர்ச்சியை அறுத்தவரை நாட்டி உரை செய்வதன் நம்மாலே எப்படி அந்த சிறப்பை சொல்ல முடியும் என்று அந்த 20வது பாடல்ல இவருடைய அற்புதமான செயலை சொல்லுகிறார் திருக்கழித்துப்படியார்ல. 50வது பாடல்ல 4 நாயன்மார்களை 5 நாயன்மார்களுடைய செயலை ஒரே பாடலில் சிறப்பித்து பாடுகிறார். கல்லில், கமரில், கதிர்வாளில், சாணையினில், வல்லு பலகையினில் வாதனையை சொல்லும் அகமார்க்கத்தால் அவர்கள் மாற்றினார்கள். ஐயா, சகமார்க்கத்தால் அன்றே, இந்த உலக நிலையில் இல்லை, அவர்கள் தன்னுடைய அகமார்க்கத்தால் மாற்றினார்கள். யார் என்றால் கல்லில், திருக்குறிப்பு தொண்டர் தன்னுடைய தலையை கல்ல மோதினார். ஒருவர் கமர் தான் நில வெடிப்பு, கமரில் என்றால் இங்கே நாம் இன்று பார்த்த இந்த அறிவாழ்பாய நாயனார். அடுத்தது கதிர்வாளி, ஏர்கோன் கலிக்காம நாயனார் சுந்தரமூர் சாமிகள் வந்து நம்பியாரூர் வந்துதான் அந்த நோயை தீர்ப்பார் என்று சொன்ன உடனே அவர் தீர்ப்பதை விட என்னுடைய இந்த நோயோடு நான் இறந்து போவேன் என்று வாழினால் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார்.
ஏர்கோன் கலிக்காமர். அப்புறம் சாணையில் மதுரையில மூர்த்தி நாயனார் என்பவர் அந்த சந்தனக்கல்லிலே சந்தனம் கிடைக்காம பொழுது அந்த வடுக கர்நாடகன் செய்த பொழுது தன்னுடைய முழங்கையை தேய்த்தான். சந்தனம் கிடைக்கவில்லை என்றால் என்ன, என்னுடைய முழங்கை இருக்கிறது, இதே பெருமானுக்கு தேய்த்து சாத்துவேன் என்று. அதான் இங்க பாருங்க, கல்லில் தலையை மோதியவர் திருக்குறிப்பு தொண்டர், கமரில் தன்னுடைய கமரில் சிந்தியதனாலே உயிரை விட துணிந்தவர் அறிவாள் தாயார், கதிர்வாளில் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள விரும்பியவர் ஏர்கோன் கலிக்காமர், சாணையிலே தன்னுடைய அந்த சந்தன பலகையிலே தன்னுடைய கையை தேய்த்தவர் மூர்த்தி நாயனார், வல்லு பலகையினில் சூதாடுகின்ற கருவியிலே மூர்த்தி இவர் மூர்க்க நாயனார் ஆகிய இவர்களெல்லாம் தங்களுடைய வாதனையை சொல்லும் அகமார்க்கத்தால், உள்ளமார்க்கத்தினாலே அகமார்க்கத்தினால் தான் அவர்கள் தங்களுடைய தொண்டினை செய்தார்கள். தவிர சகமார்க்கத்தால் அன்று அல்ல. இந்த உலகியல் நெறியாகிய சகநெறி என்றால் அவர்கள் அனுபவத்தை கண்டுகொள்வீர்களாக, அகமார்க்கத்தால் செய்தார்கள், சகமார்க்கத்தால் இல்லை, அவர்களை அறிந்து கொள்வீர்களாக என்று இந்த திருக்கடித்துப்படியார் என்ற நூலில் இவர்களுடைய இந்த அறிவாள் நாயனாருடைய சிறப்பான தொண்டு 2 பாடல்களில் போற்றப்படுகிறது என்று சொல்லி, இதுவரை இந்த நாயன்மாருடைய வரலாறை கேட்டிருந்த சைவ தமிழ் சான்றோர்களுக்கு அவருடைய பணிவார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. வணக்கம் ஐயா. அடியேன் குத்தாலத்திலிருந்து விஜயலட்சுமி நாகப்பன். இறைவனுடைய திருவருளால் இன்று அருமையாக அறிவாள் தாய்நாயனார் புராணத்தை நாம் அனைவரும் இந்த இணையவழி வாயிலாக சிந்திக்க பெற்றோம். ஐயாவினுடைய திருவடிகளுக்கு அடியேனுடைய பணிவான வணக்கம். இவ்விணைய வழியே இணைந்திருக்கும் மாசிலா ஈசன் அன்பர்களை அடியேனுடைய சுற்றத்தினராக நினைத்து வழிபாடு செய்து அடியேனுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறேன். ஐயா, இன்னைக்கு ஒவ்வொரு பாடலும் மிக அற்புதம். நான் அந்த பாடலை எல்லாம் விளக்கம் சொல்லாம ஒரு சொல்லை எடுத்து கொண்டிருக்கிறேன். 18வது பாடல்ல மாசரு சிந்தை, எந்நிலை வந்தாலும்